ஒரு 3 கதைகளை இயேசு போதிக்கிறார். இந்த 3 கதை மூலம் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய இருதயத்தையும் அவர் என்ன பண்றாரு? புரிய வைக்கிறார். ஒண்ணு, ஒரு ஸ்திரீ தன்னுடைய பணத்தை தொலைச்சிடுறா. திருப்பி அந்த பணம் எப்படி அவ கையில கிடைக்கும். அடுத்தது, ஒரு மெய்ப்பன் அவன் ஆடு காணாம போயிடுது. திருப்பி அந்த ஆட்டை அவன் எப்படி கண்டுபிடிக்கிறான். அடுத்தது, ஒரு பையன் அப்பா விட்டு போயிடுறான். திரும்பி எப்படி அவன் அப்பா கிட்ட வர்றான். காணாமல் போன ஒரு ஆட்டை ஒரு மெய்ப்பன் என்ன பண்றாராம்? தேடி போறாரு. ஆட்டை அந்த மெய்ப்பன் என்ன பண்றாரு? கண்டுபிடிக்கிறார். அதுதான் ஸ்டோரி. வளைஞ்சு போன ஒரு ஆடு என்னாவும் ஏதாவும் ஒரு பயம், ஒரு அதைரியம், என்னமோ ஒரு இப்ப எடுத்து தோல்ல போட்டா எல்லாம் அந்த நெகட்டிவ் ஃபீலிங் வெளியில போயிடுது. உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய பாதுகாப்பு வருகிறது. தொலைந்து போன உணர்வில் இருக்கும் ஒரு ஆட்டுக்கு கண்டுபிடிக்கப்பட்டு விட்டேன் என்கிற உணர்வை அந்த மெய்ப்பன் கொடுக்கிறார். நீங்க கடவுளை கண்டுபிடிக்கல, கடவுள் தான் உங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. கண்டுபிடிச்ச கடவுள் உங்களை குறித்து அவர் சந்தோஷமா இருக்கிறார். என் பிள்ளை எனக்கு கிடைச்சிடுச்சு. வழக்கமா கடவுள் எங்க இருக்கிறாருன்னு பார்த்து அவரை நீ தேடு அப்படின்னு சொல்றதுதான் மதம். ஆனா சுவிசேஷம் என்பது என்னன்னா, மனிதனை கடவுள் தேடி கண்டுபிடிக்கிறார். What is the gospel? அவர் என்னை கண்டுபிடித்தார். அடுத்த கதை நமக்கு தெரியும். ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடையவளா இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனா. அதை என்ன பண்றா? தேடுறத நம்ம பார்க்கிறோம். கச்சா கடைக்கு அப்படிங்கிற மாதிரி இல்ல, அவ எப்படி தேடுறாலாம் ரொம்ப கவனமா. அது எனக்கு வேணும்னு அவ என்ன பண்றா? தேடுறா. விளக்க கொளுத்தி அதை என்ன பண்றா? தேடுறா. அடுத்த ஸ்டோரிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பையன் அப்பா விட்டு போறான். அவன் திரும்ப என்ன பண்றான்? அப்பா கிட்ட வர்றான். இவன் இந்த அப்பா கிட்ட வர்றதுக்கு இவனே ஒரு பிரேயரை ரெடி பண்ணிக்கிறான். தோப்பனே, பரத்துக்கு விரோதம், உமக்கு விரோதம் பாவம் செய்தேன். இந்த ஜெபத்தை அப்பா கேட்ட மாதிரியோ அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாதிரியோ ஒண்ணுமே இல்ல. பாருங்க இந்த கதையில இந்த ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, இப்ப இவங்கெல்லாம் இந்த கதை எப்படி போகும்னு நினைச்சாங்கன்னா, இந்த பையன் வரவும் ஊரெல்லாம் சேர்ந்து அவன் என்ன பண்ணிப்போம்? கல் எறிஞ்சி அவனை கொன்னு அவனை தண்டிக்கணும். இப்படி வர்ற பையனை கல்லெறிறதுக்காக ஒரு கும்பல் இருந்ததுன்னா, இந்த கல் என் மேல போடட்டும்னு சொல்லிட்டு வேகமா போய் அவனை கட்டி பிடிக்கிறான். மனுஷன் மேல வர வேண்டிய எல்லா ஆக்கினைகளையும் இப்படிதான் தேவன் கல்வாரியில தன் மேல சுமந்து தீர்த்திருக்கிறார். அப்புறம் பாத்தீங்கன்னா, அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம், மோதிரம், பாதரட்சை, அவனுக்கான விருந்து, ஆடல் பாடல் எல்லாமே அவனுக்கு நடக்குது. பொதுவா இது 2 குமாரர்களை பற்றிய கதை அப்படிங்கறதே வலியுறுத்திடுறோம். ஆனா இது 2 குமாரர்களை பற்றிய கதை அப்படிங்கறத விட இதனுடைய எம்பசைஸ் என்னன்னா, ஒரு நல்ல அப்பாவை பற்றிய கதை. இந்த 3 ஸ்டோரி சொல்றாரு. இந்த 3 ஸ்டோரிலையும் மனுஷனுக்காக கடவுள் எப்படி ஏங்குறாரு, மனுஷனை கடவுள் எப்படி தேடுறாரு, மனுஷன் மேல கடவுள் எப்படி பிரியம் வைத்திருக்கிறாரு, இது எல்லாம் அவர் பேசுறாரு. ஏன் அந்த 3 ஸ்டோரியா சொல்றாருன்னா, தேவன் திரித்துவ தேவன். என்னைக்கும் வாழ்க்கையில ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, என்ன நீங்க யோசித்து பார்த்தா நினைக்கிறத விட அவருடைய கிருபை பெரிதாகவே இருக்கும். போன செவ்வாய்க்கிழமை சங்கீதம் 1 படித்தோம். சங்கீதம் 1 2 வாரங்கள் என்ன பண்ணோம்? படித்தோம். நிறைய பேர் இலையுதிராத மரத்தை போய் தேடிட்டே இருக்கிறாங்க. அது வாழை மரமாக இருக்குமோ பிரதர்? அது கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆமென். ஆமாம், லிட்டரலாக அப்படி ஒரு மரம் இருக்குதா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கும். இலையுதிராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நாம் எப்படி இருப்போம்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரோ அப்படி தான் நம்ம இருப்போம். ஸோ இந்த மாலையிலையும் ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கலாமா அப்படின்னு யோசித்தேன். சீக்கிரமாக அப்படி தொடருவோம். இன்றைக்கு ஒரு அதிகாரத்தை பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். மேத்யூ, மார்க், லூக், ஜான், இந்த 4 காஸ்பல், இந்த 4 சுவிசேஷம் சில யூனிக்னஸான ரெவலேஷனை சுமந்து வருகிறது. இது நம்ம இதை பற்றி பேசியிருக்கிறோம். ஒவ்வொரு காஸ்பல்லையும் ஒவ்வொரு ரெவலேஷன்ஸ் இருக்கு. அதுவும் சொல்லணும்னா, எசேக்கியேல் புத்தகத்தில் படிக்கிறோம் 4 ஃபேஸ் படிக்கிறோம் இல்லையா? 4 முகங்கள். 4 முகம் என்னது? 6 முகம் கேள்விப்பட்டிருக்கிறோம்.
4 முகம்னா என்னதுன்னு கேட்குறாங்க. 4 முகம் என்னது? ஒன்று சிங்க முகம், இன்னொன்று கழுகு, இன்னொன்று என்னது எருது, இன்னொன்று என்னது மனித முகம். ஸோ இந்த 4 முகங்கள் இந்த காஸ்பலில் இருக்குது. ஒவ்வொரு காஸ்பல்லையும் அந்த ஃபேஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க வச்சு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க எழுதியிருக்கிறாங்க. மேத்யூ காஸ்பல் பார்த்தீங்கன்னா அதில் லயன் ஃபேஸ், ஜீசஸ் இஸ் த கிங் அப்படிங்கிறத காண்பிக்கும்படியாக, அவர் ஒரு ராஜா அப்படிங்கிறத காட்டும்படியாக அவர் என்ன பண்ணுறாரு, எழுதுகிறாரு யூதர்களுக்கு. அதனால தான் அதில் அந்த ராஜாவின் பரம்பரை எல்லாம் வரும். ஏன்னா ராஜாவுக்கு தான் பரம்பரைலாம் இருக்குது. அவங்க தான் அந்த வரிசையாக அந்த பேர்லாம் வச்சுருப்பாங்க. இவர்னு வச்சு அப்புறம் எத்தனையோ தலைமுறைக்கு அதை என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஸோ எத்தனையோ தலைமுறைக்கு அதை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. சூப்பர். எசேக்கியேல் 1:10 இருக்குதா, அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்திலும் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுது முகமுமாய் இருந்தன. ஸோ 4 ஃபேஸ். ஒன்று மேத்யூவில் நம்ம படிக்கும்போது சிங்க முகம் அது படிக்கிறோம். மார்க் மேத்யூவில் சிங்க முகம் படிக்கிறதுனால தான் மேத்யூவில் ஃபுல்லாக அந்த வம்ச வரலாறுகள் இதெல்லாம் என்ன பண்ணுது வருது, அட்டவணை இதெல்லாம் வருது. அவங்க யார் அப்படின்ட்டுலாம் வருது. ஒரு கிங்ஸ் ஜெனரேஷனில் இயேசு எப்படி பிறக்கிறார், கிங் ஜெனரேஷன்ஸ் அப்படிங்கிறதுல. அதனால் அதை என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஜீனியாலஜி பட்டியலே அங்கே இருக்காது மார்க்கில். ஏன்னா மார்க் ஒரு வேலைக்காரன் அல்லது ஒரு அடிமை அல்லது ஒரு ஊழியம் செய்கிறவனுடைய பிக்சர். அதுதான் அந்த எருது முகம் என்ன பண்ணியிருக்கு அதில் இருக்குது. அதை பற்றி இருக்காது. அதே மாதிரி யோவான்லேயும் ஜீனியாலஜி இருக்காது. ஏன்னா யோவான் எதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா, யோவானில் இருக்கிறது கழுகு, ஈகிள்னா என்னென்னா கடவுள், உன்னதத்தில் இருந்து வந்தவர். ஸோ அவருக்கு எப்படி ஜீனியாலஜி சொல்கிறது? சில சொல்லுவாங்க, சரி கடவுள் எல்லாரையும் படித்தாருன்னா கடவுளை படித்தது யார் அப்படிமா? கடவுளை யாராவது படித்தாங்கன்னா அவர் பேர் கடவுள் கிடையாது. இல்லை அதை இவங்க படித்தாங்க அவங்க படித்தாங்கங்கிறீங்களே, கடவுளை யார் படித்தா அப்படிங்காங்க. கடவுளை யாராவது படித்தாங்கன்னா அவருக்கு பேர் என்ன கிடையாது, கடவுளே கிடையாது. ஸோ அவருக்கு எந்த ஒரு துவக்கம், அவர் தான் துவக்கம். He is the beginning. Amen. He is the beginning and he is the alpha and omega. அதனால் எதுவுமே என்ன பண்ண முடியாது, போட முடியாது. அதனால் யோவான்லையும் இருக்காது இயேசுவினுடைய அந்த பிறப்பினுடைய அந்த மூதாதையர்களுடைய பட்டியல். யோவான்லையும் இருக்காது, எதுலேயும் இருக்காது, மார்க்லேயும் இருக்காது. ஆமாம், நீங்கள் அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இதில் தான் இருக்குது மேத்யூ அண்ட் லூக். லூக்கா பார்த்தீங்கன்னா மனித முகம், த பர்ஃபெக்ட் மேன். அதனால் ஒரு மனுஷனுக்கும் அதுலேயும் வரலாறுகள் இருக்குது, மேத்யூலையும் இருக்குது. ஆனால் இதில் இல்லை, மார்க்லேயும் யோவான்லேயும் இல்லை. அடிமைக்கும் வரலாறுகள் இல்லை, அதே மாதிரி தேவனுக்கும் வரலாறு இல்லை. அவருக்கு எப்படி வரலாறு எழுதுறது? அவர்லேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கி, அவருக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. அவ்வளோதான் விஷயம். ஸோ இது 4 காஸ்பல்லையும் அப்படி இருக்குது. ஸோ அதனால் 4 காஸ்பல் ரொம்ப ரொம்ப முக்கியம். 4 சுவிசேஷத்துக்கும் ஒரு அற்புதமான தனித்துவங்கள் வேதாகமத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இதில் லூக்கா ஒரு பரிபூர்ணமான மனிதன், த பர்ஃபெக்ட் மேன் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு, ஸோ மனிதத்துவத்தை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறாரு இந்த லூக்கால. அதுக்கப்புறம் யோவானில் அவருடைய தெய்வீகத்தை திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே வருகிறார். நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம்.
என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அவருடைய டிவினிட்டியை, அதனாலதான் அந்த பிக்சர் ஆஃப் ஈகிள், உன்னதத்திலிருந்து அவர் வந்தவர் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தும்படி அப்படி என்ன பண்றாரு சொல்லிட்டே வர்றாரு. இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் புரியும்னா அந்தந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். மேத்யூவில் அவருடைய ராஜரீகத்தையும், மார்க்ல அவர் எப்படி ஒரு பணிவிடையாளராக அவர் இருக்கிறார், ஒரு சேவகராக எப்படி அவர் இருக்கிறார் பாருங்க. அவர் ராஜாவாகவும் இருக்கிறாரு, அதே நேரத்தில் யாராவும் இருக்கிறாரு, சர்வெண்டாகவும் இருக்கிறார். யோசித்து பாருங்க. இதில் ஏதாவது ஒன்று மட்டும்தான் வெளிப்பாடாக இருக்கும், அதனால தான் லைஃப் வேற மாதிரி இருக்கும். ராஜாவாகவும் இருக்கிறாரு, அதே நேரத்தில் அவர் யாரா இருக்கிறாரு, அரியணையில் ஏறி உட்கார்றதுக்கும் தெரியுது, இறங்கி போய் வேலை செய்யறதுக்கும் தெரியுது. ஹலோ, இறங்கி போய் வேலை செய்யறதுக்கும் அரியணையில் அமர்ந்து ஆட்சி புரியவும் அவருக்கு தெரிகிறது. ஒரு வேலைக்காரனை போல கிங்காவும் அவருக்கு தெரியுது, அதே நேரத்தில் என்னவாகவும் தெரியுது அவருக்கு, சர்வன்ட் ஒரு வேலைக்காரனாகவும் அவர் என்ன பண்றாரு இருக்கிற அவருக்கு தெரியுது பாருங்க. அப்ப ராஜாவும் வேலைக்காரனும். ஒரு கிறிஸ்மஸ்க்கு இது மெசேஜே பேசினேன் நான், கிங் அண்ட் சர்வன்ட், ராஜாவும் வேலைக்காரனும். ஒரு சிலர் பாருங்க ரொம்ப பெரிய பெரிய இதெல்லாம் செய்யணும்னு என்ன இருக்கும், ஆனால் ஒரு நாள் இறங்கி எதுவுமே செய்ய மாட்டாங்க. ரெண்டுமே முக்கியம். ஏன்னா லீடர்ஷிப் இட்ஸ் ஃபார் சர்வ் த பீப்புள். த பர்பஸ் ஆஃப் லீடர்ஷிப் இட் இஸ் டு சர்வ். ராஜாவே எதுக்கு, வேலை செய்யறதுக்கு. ராஜாவா இருக்கிறது வந்து அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்குது கிடையாது. பாருங்கள் நான் எவ்வளோ பெரிய ராஜா அப்படின்னு காட்டுறதுக்கு கிடையாது. அப்படி ஆயிடுச்சு. அதனால தான் பிபிலிக்கல் வேலிருந்து நம்ம லீடர்ஷிப்பை கற்றுக்கணும், ராஜரீகத்தை கற்றுக்கொள்ளணும். இக்காலத்தில் உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. அப்ப ராஜமேன்மைலாம் எதுக்கு, உதவி செய்யறதுக்கு. இவங்களுக்கு ஒரு சின்ன இது வந்துடக்கூடாது, யாரும் இங்கே என்னை சுற்றி ஒரு ஆளுமே காணுமே அப்படின்றாங்க. நமக்கு நிறைய பேர் உதவலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் நாம் மேலான ஒன்றை செய்வதற்காக தான், அதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ரெண்டுமே புரியணும். ரெண்டுமே புரிஞ்சாதான் கரெக்டாக இருக்க முடியும் பாருங்க. சில பேர் ஏன் இந்த மேன்மைகள், பதவி, லீடர்ஷிப்ஸ் இது எல்லாமே ஏன் எதிர்த்து பேசிட்டாங்க அப்படின்னா, எல்லாருமே மனுஷங்க மேலே ஏறி போன தலைவர்களை தான் பார்த்துருக்காங்க, மனுஷர்களை ஏற்றி விடுகிற தலைமையை பார்க்கல. அதனால தான் லீடர்ஷிப்னாலே ஒரு வெறுப்பாயிடுது. ஒருவேளை அதுக்கு ஆசைப்படுறவங்க பூரா எதுக்காக ஆசைப்படுறாங்கன்னா, இன்னும் மக்களை நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஆசைப்படுறாங்க. ஆனால் உண்மையான தலைமைத்துவம் என்பது, மேன்மைகள் என்பது மக்களுக்கு வேலை செய்வதற்காக, இன்னும் கூடுதலாய் காரியங்களை செய்வதற்காக தேவன் அருளுகிற ஒரு கிருபையாக அது இருக்கிறது. ஆமென். எவனுக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அதில் அதிகம் கேட்கப்படும். ஸோ இயேசு வந்து லீடர்ஷிப்ஸ் பற்றி நிறைய பேசியிருக்கிறாரு. அது வந்து இப்படிப்பட்ட நோக்கங்களை நிறைவேற்றுறதுக்காக அப்படின்ட்டு. ஓகே, ஸோ லூக்கா புத்தகத்தில் ஒரு அதிகாரத்தை இன்னைக்கு படிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம். முப்பத்தி 2 வசனம் இருக்கு இதில். இந்த 32 வசனத்தையும் ஒவ்வொரு வசனமாக நம்ம பார்க்க வேண்டியதில்லை. சில அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவ்வளோ பொட்டென்ஷியல் அந்த ஒரே ஒரு அதிகாரத்துக்குள்ளே இருக்கும். அப்படி நிறைய பைபிளில் இருக்கிற எல்லா வசனமும் சாரம் ஏறினதாக இருந்தாலும் சில அதிகாரங்கள் வந்து ரொம்ப ரிச் அதிகாரங்களாக இருக்கும். அப்படி நிறைய இருக்குது. இப்போ 1 கொரிந்தியர் 13 எடுத்திங்கன்னா அன்பை பற்றியே ரொம்ப பேசக்கூடிய ஒரு ரிச் சாப்டர்ஸ். ஸோ நிரம்பி இருக்கும் அதில். அப்படி நிறைய இருக்குது ஒவ்வொரு அதிகாரமும். இந்த 15 பார்த்தீங்கன்னா ஒரு 3 கதைகளை இயேசு போதிக்கிறார். 3 ஸ்டோரிஸ், 3 கதை. இந்த 3 கதை மூலம் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய இருதயத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு, புரிய வைக்கிறார். 3 கதையும் ரொம்ப பிரபலமான கதை. ஒன்று, ஒரு ஸ்திரீ
தன்னுடைய பணத்தை தொலைச்சிடுறா. திருப்பி அந்த பணம் எப்படி அவ கையில் கிடைக்கி. அடுத்தது ஒரு மெய்ப்பன், அவன் ஆடு காணாமல் போயிடுது. திருப்பி அந்த ஆட்டை அவன் எப்படி கண்டுபிடிக்கிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பையன் அப்பாவை விட்டு போயிடுறான். திரும்பி எப்படி அவன் அப்பா கிட்ட வர்றான். இந்த மூணும் இந்த அதிகாரத்தில் நிரம்பி இருக்கு. பாருங்க, 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பாருங்க. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். நல்லா கவனிங்க, இயேசுவினுடைய பிரசன்னத்தண்டை வருவதற்கு ஆயக்காரர் பாவிகள் இவங்களுக்கு எந்த ஒரு கண்டம்னேஷனும் இல்லை. பாருங்க, ஒரு அவருடைய பிரசன்னத்துக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான ஒரு தாழ்வுமான மனப்பான்மை என்ன பண்ணவே இல்லை, வரவே இல்லை. இயேசு கூட்டம்னா அவன்லாம் வந்துடுறான். இயேசு இங்கே பிரசங்கம் பண்ணுறாரு, இயேசு இந்த இடத்துல பேசுகிறாரு அப்படின்னா யாரெல்லாம் வர்றா? ஊரில் மோசமானவன், ஊரில் யாருமே அவனை ஏற்றுக்கவே மாட்டாங்க, அந்த மாதிரியான ஆட்கள், பாவிகள் அப்படிலாம் வராங்க. இந்த நியாயப்பிரமாணத்தை கற்றுத்தேர்ந்த வேதபாரகர்கள்லாம் பேசுனாங்கன்னா அங்கே ஒன்லி பக்திமான்கள் மட்டும்தான் உட்காந்துருக்குறாங்க அவங்க மீட்டிங்கில். இந்த 10 பேரை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் இயேசு பேசும்போது அப்படி கிடையாது. அங்கே எல்லா மக்களும் அங்கே என்ன பண்ணுறாங்க, அங்கே வர்றாங்க. அதுக்கு என்ன முக்கியமான காரணம் என்னன்னா, there is no condemnation in the presence of Jesus. ஊரே அவங்கள ஒதுக்கி தள்ளும்போது இயேசுவின் பிரசன்னத்துக்கு வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வோ ஒரு தாழ்வு மனப்பான்மையோ இல்லாமல் சில நேரத்தில் சில கூட்டத்தில் போய் உட்கார முடியாது. ஏன்னா நமக்காகவே பிரசங்கம் ஓடும். நமக்காகவே பிரசங்கம் ஓடினா நல்லது. அதில் 2 விதம் இருக்குது. அதாவது நம்மளை உற்சாகப்படுத்தும்படி, நமக்கு பலன் அளிக்கும்படி. இப்போ நீங்கள் போன சண்டேவாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ஒவ்வொரு முறையும் நான் பிரசங்கம் பண்ணிட்டு போகும்போது என்ன சொல்லுவாங்க, எனக்காகவே பேசுனீங்க, ஆண்டவர் தான் அப்போ பேச வச்சுருப்பாரு, நானும் அதான் சொல்லுவேன் நான். அப்போ அது வேற. ஆனால் நம்ம பாயிண்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இவர் யார் யார் என்ன அப்படின்ட்டு அவங்கள போட்டு வாங்குறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரியே பிரசங்கம் கேட்டிருக்கிறாங்க. இப்படி வட்டிக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறாயா, இப்படி வரி வசூலித்து கொண்டு இருக்கிறாயான்னா தெரிஞ்சிடும். ஆனால் அவன் தான் உட்காந்துருப்பான். அடுத்த வாரத்தில் அவன் சர்ச்சைக்கு வரமாட்டான். ஆமாம், இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ, அவனு சர்ச்சைக்கே தெரியும் அந்த ஆள் தான் அவர் அப்படின்ட்டு. ஆமாம், அப்போ யார் என்ன எல்லாமே தெரிஞ்சு போயிரும் பாருங்களேன். முழு சர்ச்சைக்கும் தெரியும் இன்னைக்கு பிரசங்கம். அப்போ இன்னைக்கு சீட்டு உங்கள் பேரில் விழுந்திருக்கு. அதனால இன்னைக்கு இவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, சிக்கியிருக்கிறாரு அப்படின்னு ஓடிட்டே இருக்கும் பாருங்களேன். அப்போ அந்த மாதிரி நோக்கத்தோட பேசுறதுனால இவங்கெல்லாம் வேற எந்த சர்ச்சுக்கோ கூட்டத்துக்கோ போய் என்ன பண்றது கிடையாது, உட்கார்றதே கிடையாது. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அது என்ன, இதுலயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு பாருங்களேன். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்போனா மற்றவங்களாம் யாரு? இப்போ எல்லாருமே பாவிதான். ஆனால் இவங்கெல்லாம் ஒரு நாள் அப்படி தங்களை நினச்சதே கிடையாது. அதாவது கடவுளுடைய நீதியினால் நான் நீதி அது சொல்ல நான், அது எல்லாருமே நீதிமான் ஆகிட்டோம். ஆனால் அந்த நீதியை பெறதுக்கு முன்னாடி எல்லாருமே யாராக தான் இருக்கிறோம். அப்போ இவங்க அந்த லிஸ்ட்டில் வரமாட்டாங்க. யார்? இந்த பரிசேயர் வேதபாரகர்கள்லாம் யார்? நாங்கள்லாம் ரொம்ப கரெக்டு அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள். ஸோ இயேசுவின் பிரசங்கம் அல்லது இயேசுவின் கிருபையின் வார்த்தைகளை கேட்பதுன்னா இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யாருக்குன்னா ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதில் என்ன சந்தோஷம்னா, முதல் சந்தோஷம், நம்மளை அவர் குற்றப்படுத்தவே மாட்டார், நம்மளை குணமாக்குற மாதிரி அவர் பேசுவார், நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுவார், பேசுவார். அதே நேரத்தில் இவனுள்ள போட்டு வாங்குன்னு வாங்குவார். யார?
பரிசேயர் வேதபாரர்கள் பண்ற வேண்டாத இதெல்லாம் கரெக்டாக என்ன பண்ணுவார், சொல்லுவார். அப்படின்னு ஈவன்ல எங்கே நடந்தாலும் சரி என்ன பண்ணிடுறது, வந்துடுறது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த நாட்களில் கூட அந்த மாதிரி பேசுறதுக்கு தான் ஆட்கள் வேணும். ஜனங்களை எப்போதும் குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி பேசிட்டே இருந்தோன்னா அப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க. பாஸ்டரும் ஒரு ஒய்ஃபும் தான் இருக்கணும். ஆமாம், யாரையாவது குறை சொல்லிட்டே இருக்கணும். அதாவது கர்த்தர் எப்படி நமக்கு உதவுகிறார்? ஒருவேளை குறை இருக்கலாம், குற்றங்கள் இருக்கலாம், பாவங்கள் கூட இருக்கலாம். ஆனால் கூட கர்த்தர் நமக்கு எப்படி உதவுறாரு, கர்த்தர் எப்படி நம்ம பட்சத்தில் இருக்கிறாரு, இதையே சொல்லும் பொழுது தான் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு திடனும் வர ஆரம்பிக்கும். அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, உட்காருவாங்க. இப்போ ஒரு காரியம் ரொம்ப தெளிவு, இந்த பாவிகள் ஆயக்காரர்கள் வந்ததனுடைய நோக்கமே என்னன்னா, இயேசுவின் பிரசன்னத்துக்குள்ள வந்தா குற்ற உணர்வே இருக்காது, ஏற்றுக்கொள்ளுதலின் உணர்வு தான் இருக்கும். அங்கு என்னை வந்து குற்றப்படுத்த மாட்டார், என்னை அவருடைய வார்த்தைகள் குணமாக்கும். ஆமென். இயேசு அந்த மாதிரி ஒரு பிரசன்னம் இருப்பார். எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, கடவுளுடைய பிரசன்னம் தான் இயேசு, இல்லையா? கடவுளுடைய பிரசன்னம் தான் இயேசு. ஸோ இயேசுவை ஏன் இந்த பூமிக்கு அனுப்புறாரு, இயேசு ஏன் இந்த பூமிக்கு இறங்கி வராருன்னா, மனிதர்கள் அருகில் வர வேண்டும் என்பதற்காக தானே தவிர மனிதர்கள் ஓடி போகணுங்கிறதுக்காக கிடையாது. ஏன்னா ஓடி போற செயல் ஏற்கனவே நடந்துச்சு ஏதேன்ல, இல்லையா? ஏதேன்ல நான் தான் அடிக்கடி கேட்குறேன், பாவம் செஞ்ச உடனே ஓடி போனது கடவுளா மனுஷனா? மனுஷன். நிறைய பேர் கடவுள் உன்னை விட்டு போயிடுவார், இப்படிலாம் நீ இருந்தான். கடவுள் என்னை விட்டு போகிறது இல்லைங்க. கடவுள் யாரை விட்டுமே போகிறதே கிடையாது. முழு பைபிள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா யார் தான் போகிறா? மனுஷன்தான் என்ன பண்ணுறான், அவரை விட்டு போகிறான். என்னமோ அவருக்கு ஒரு எல்லை இருக்குன்னு நினச்சிட்டு இவன் போகிறான். தாவீது அப்படி தானே சொல்கிறான், நான் அப்படி தான் போகிறேன், அப்படியே பீச் பக்கமாக போயிடலான்னு பார்த்தா அங்கே நீர் உட்கார்ந்துருக்கிறீரு. நான் செட்டைகளை எடுத்து மேலே போகலான்னு பார்த்தா மேலேயும் நீங்கள் இருக்கிறீங்க, பாதாளத்துக்கே போனாலும் அங்கே நீங்கள் உட்காந்துருக்கீங்க, எங்கே போகிறதுனே தெரில, எல்லா இடத்துலையும் நீங்கள் இருக்கிறீங்களா ஆண்டவரே அப்படிங்கிறான். அப்போ தேவன் வந்து மனுஷனுக்கு பின்னாடியே வந்துட்டே இருக்கிறார். இந்த உணர்வை வந்து மனுஷன் இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் மறுபடியும் இயேசுவை அவர் அனுப்பி வைத்து தன்னண்டை மனிதன் ஈர்க்கப்படணுங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருக்குது பாருங்க. அப்போ ஒரு நாளும் உங்களுக்கு குற்ற உணர்வை கொண்டு வருவது இயேசுவின் பிரசன்னம் அல்ல. ஆமென். கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. எங்கே போய் உட்காரணும், எந்த மாதிரி ஒரு இதை கேட்கணும் அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வையும் பாவ உணர்வையும் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறது அவருடைய பிரசனம் கிடையாது. கடவுள் உங்களை நேசிக்கிறார், உன்னை பலப்படுத்துவார், இந்த பலவீனத்திலேருந்து கூட உன்னை தூக்குவார். இப்போ கூட அவர் உன் பக்கம்தான் இருக்கிறாரு, உன்னை கைவிட மாட்டார், உன்னை நேசிக்கிறார். இதுதான் பாருங்க ஜனங்களை வந்து கொண்டு வரும். பாருங்க, லட்ச லட்சமான மக்கள்கள் கூடுற கூட்டங்கள்ங்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு காரியம். ஆனால் டிஜிஎஸ் தினகரன் போன்ற அவங்களுடைய கூட்டங்கள்லாம் நீங்கள் பாருங்கள், மக்கள் லட்சக்கணக்கில் வந்திருப்பாங்க. என்ன பேசியிருப்பாங்க நீங்கள் யோசித்து பாருங்களேன். there is no condemnation. அங்கே வந்து குற்ற உணர்வோ தண்டனையின் உணர்வோ இருக்காது. எல்லாம் அருள்நாதர். ஃபுல்லாக இதை தான் பேசி அருள்நாதர். ஆமென். இயேசு அழைக்கிறார் அப்படின்னு லட்சக்கணக்காக வந்துட்டாங்க. இயேசு அழைக்கிறாருப்பா, வேற யாருமே நம்மளை அழைக்க மாட்டேங்காங்க, எல்லாரும் போங்காங்க. இயேசு மட்டும் தான் நம்மளை என்ன பண்ணுறாரு, அழைக்கிறாரு. வாங்க இயேசு அழைக்கிறாரு, வாங்க போவோம் அப்படின்னு போயிட்டாங்க. எவ்வளோ பெரிய இம்பேக்ட் அவங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க பார்த்தீங்களா? இன்னும் இப்போ பாருங்க, அவங்களையும் குறை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க அப்படி இப்படி ஸ்கூலை போட்டிவிட்டாங்க, காலேஜ் கட்டிவிட்டாங்க, நீ ஒன்றுக்குமே கட்டலையே, வாங்கின கடனை கூட கட்டலை, அவங்க காலேஜ் கட்டிவிட்டாங்கன்னு ஏதாவது பேசிட்டு நம்ம வந்து அதெல்லாம் கவனிக்கூடாது. முக்கியமாக கவனிக்க என்ன நடந்தது, பெரிய அளவில் என்ன நடந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கு கூட யாரும் அந்த மாதிரிலாம் வர்றதே கிடையாது. ஆளுக்கு 1000 ரூபா கொடுத்து கோட்டர் பிரியாணிலாம் கொடுத்து கூட்டம் சேர்க்கறதுக்குள்ளே பெரிய வேலையாகி போயிடுது. ஆமாம், அதுவும் தலைவர் வர்றதுக்கு லேட்டாக ஆகிடுனா இன்னொரு கொடுத்து காசு வாங்கியிருக்கேன் பாஸ், லேட்டாக வந்தது உங்கள் தப்பு அப்படின்னு அவன் அங்கே போயிருந்தான். ஆமாம், அதனால் சும்மா கிடையாது பாருங்கள். அதெல்லாம் ஒரு பெரிய கிரேஸ் இருக்க போய் தான் அப்படி ஒரு பெரிய இதெல்லாம் என்ன பண்ணுச்சு, நடந்துச்சு. கண்டிப்பாக நடந்தது, அதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது பாருங்கள். ஏன்னா முக்கியமாக கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய கிருபை,
கடவுளுடைய இரக்கம்லாம் பேசப்படுறதுனால தான் எல்லா மதத்தினரும் வந்து உட்காருவாங்க பாருங்களேன். நீங்கள் அப்படி ஒரு இதை நீங்கள் பார்க்கவே முடியாது. எல்லா மதத்தினரும் அங்கே வந்து, ஏன்னா அங்கே வந்து நீ பொட்டு வைத்திருக்கிறாயா, பூ வைத்திருக்கிறாயா, அதெல்லாம் பேசவே மாட்டார். அவர் இயேசுவை மட்டுமே பேசுவார், இயேசுவின் அன்பை பற்றியே பேசுவார், இயேசுவின் கிருபை பற்றியே பேசுவார். எல்லாம் அழுது ஒப்பு கொடுத்து அந்த இயேசு எனக்கும் வேணுங்க அப்படின்னு தான் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு போவாங்க பாருங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு பிரசன்னத்தை வந்து மக்கள் இன்னைக்கும் காண விரும்புகிறாங்க. யாருக்கிட்ட மக்கள் இன்னைக்கும் கூட நெருங்கி வருவாங்க, நெருங்கி பழகுவாங்க. எப்போ பார்த்தாலும் எதையாவது குறை சொல்லிட்டே இருந்தானா அந்த ஆளை பார்த்தாலே ஓடிடுவாங்க. பார்த்துருக்கீங்க நீங்கள், வந்துட்டாரியா ரூல்ஸ் ராமானுஜம், இந்த ராமானுஜத்துக்கு கூட நம்ம இருக்கவே முடியாது. எதையாவது திருப்பி 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 அப்படி இல்லை. என்ன அவங்க நேசிப்பாங்க, என்ன அவங்க ஏற்றுக்கொள்வாங்க, என்னை அங்கீகரிப்பாங்க, என்னை அரவணைப்பாங்கன்னா அங்கே ஜனங்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, வர ஆரம்பிப்பாங்க. அது நடக்கும் பாருங்க. ஜனங்க ஒரு பக்கம் அப்படி வருவாங்க, இன்னொன்று கர்த்தரே அப்படிப்பட்ட இடத்திலே ஜனங்களை கொண்டு வந்து அவர் சேர்க்க ஆரம்பிப்பார். ஆமாம், அதையும் நான் நம்புகிறேன் பாருங்களேன், அதையும் நான் நம்புகிறேன். அப்போ சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். எப்படி பாவிகள் வர முடியுது, எப்படி ஆயக்காரர்கள் வர முடியுதுன்னா, இவர் என்னை தள்ளவே மாட்டார். இயேசுவே சொல்றார், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுகிறதே இல்லை. எந்த கேட்டகரியையும் இயேசு ஏற்றுக்கிறாருங்க. இன்னைக்கு மாலையில் சொல்கிறேன், நான் ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கலாம், யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கலாம். உலகமே உங்களை தள்ளலாம், உலகம் யாருமே உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒருவர் இருக்கிறார், அவர் பேர் இயேசு. ஆமென். ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுவதே இல்லை. ஆமாம், ஒருவனையும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறது இல்லை. எஸ், ஐ வில் நெவர் நெவர் ரிஜெக்ட் எனிஒன் who follows me. ஒருபோதும் நான் அதை என்ன பண்ண போகிறதில்ல, செய்கிறதே இல்லை. சரி, இப்போ கவனிங்க, எதுக்கு இது ரொம்ப முக்கியம்னா, இந்த ஆடியன்ஸ் யார், கதை சொல்ல போகிறாரு, கதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் யார், உட்கார்ந்துருக்கிற ஆடியன்ஸ் யார். எப்போவுமே ஒரு பேச்சு ஆரம்பிக்கும் போது நமக்கு தெரியணும் ஆடியன்ஸ் யார் அப்படின்ட்டு. ஆடியன்ஸ் யார் அப்படின்ட்டு. அன்றைக்கி ஒரு நாள் நான் பேசிகிட்டு இருந்தேன். என்ன பேசுனேன்னா, இந்த சகேயு வந்து மனம் திரும்புறதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். மனம் திரும்பினா அவன் இழந்து போனதெல்லாம் என்ன பண்ணான், அவன் யார்கிட்ட இருந்தாலும் அநியாயம் வாங்கினானோ அவங்களாம் கொடுத்தான். அப்போது நான் சொல்லிகிட்டு இருந்தேன், பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு எனக்கு தோணுச்சு, இங்கே வந்து சகைவு நிறைய பேர் கிடையாது, சகைவு மாதிரி ஆள்கிட்ட இழந்தவங்க தான் நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க. அதனால் இப்போ இவங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ணணுன்னா, சகைவு மாதிரி உன்கிட்ட இருந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிருக்கிறான், கர்த்தர் உன் கையில் அதெல்லாம் திருப்பி கொண்டு வந்து கொடுப்பார். ஒரு நாள் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அன்றைக்கி பார்த்தா எல்லாருமே ஆமாம் ஆமாம் அப்படிங்காங்க. அப்போ ஆவியானவர் தான் ஆடியன்ஸ் யாருன்னு கரெக்டாக நம்ம காட்டுறா இருப்பாருங்க. ஆடியன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆடியன்ஸ் யாருன்னு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறது அவசியம். நான் எங்கே என்ன கண்டிஷனில் வந்திருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய அந்த கண்டிஷன், நிலைமை, இதெல்லாம் முக்கியம் பாருங்க. அங்கே ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இவர்கள், இன்னொரு பக்கம் யாரு, அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் என்ன பண்ணுறாங்க, எப்பவுமே முறுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. பைபிளில் எங்கே பார்த்தாலும் முறுக்கு சாப்பிடுறது மட்டும்தான் அவங்க வேலை. முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். நான் தான் சொன்னேன் போன வாரம், இயேசு சங்கீதம் 1 என்ன பண்ணிட்டாரு, மீறிட்டார். பாவிகளுடைய வழியில் நில்லாமல் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல்லாம் இவர் ஃபுல்லாக அங்கே தான் உட்காந்துருக்கார். ஃபுல் டே சாப்பாடு கிப்பாடு எல்லாம் அங்கே தான். இவனுக்கு ஒரே டென்ஷன் ஆகுது. கடவுள் பரிசுத்தமான ஆளாச்ச, ஆனால் இவர் பழக்க வழக்கம் பார்த்தா கடவுள் மாதிரியே தெரிய மாட்டுக்க அப்படின்னு இவனுக்கெல்லாம் ஒரே எப்போ பார்த்தாலும் முறுக்கு சாப்பிட்றதா இருக்குது வேலையே. உடனே இப்போ இதுதான் ஆடியன்ஸ் பாருங்களேன். ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பக்கம் இவங்க யார், ஐயோ கெட்ட ஆட்களெல்லாம் கடவுள் இப்படி சேர்க்கார, அவங்க கூட போய் சாப்பிட்டுட்டு இருக்கார, அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. இன்னொரு ஆடியன்ஸ் வந்து
இயேசு என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார், இயேசு என்னை நேசிக்கிறார் அப்படின்னு வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ பாருங்க, அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமை ஆவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளை வனாந்தரத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? காணாமல் போன ஒரு ஆட்டை ஒரு மெய்ப்பன் என்ன பண்றாராம்? தேடி போறார். இத சொல்லும்போது அவர் இன்னொன்னு சொல்றாரு 7வது வசனத்துல, அது போல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிலும், ஆடியன்ஸ் புரியுதா உங்களுக்கு? இந்த அவளு முறுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் பேர், அவங்களை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இந்த கதையை இயேசு சொன்னாரு, கடைசியில் இயேசு ஆடு மேய்ச்சார் அப்படின்ட்டாங்க. அங்கங்க பார்த்தீங்கன்னா ஆடு நிற்கும், இவர் கையில் ஒரு ஆடு, ஒரு குட்டி ஆடு தாய் ஆடு நின்றுட்டு இருக்கும், ஒரு கம்பு வேற கையில் வச்சுட்டு இருப்பாரு, ஸ்டில் போட்டு அடிச்சிட்டாங்க. எவனோ ஒருத்தன் சொல்லிட்டான் இயேசு ஆடு மேய்ச்சார் அப்படின்ட்டான். இந்த பக்கம் கிருஷ்ணர் மாடு மேய்ச்சார், அந்த பக்கம் இயேசு ஆடு மேய்ச்சார். எல்லாரும் எதையாவது மேய்ச்சிக்கிட்டு தாப்பா இருந்திருக்காங்க. நீங்க ஏன் போட்டு சண்டையை போட்டு கிடைக்கீங்க? இதுல இருந்து தான் சொல்றாங்க இதெல்லாம். ஏன்னா காணாமல் போன ஆட்டை தேடி போனாரா, அப்போ கண்டிப்பா அவரு நிறைய ஆடு வச்சிருந்திருக்காரு, அதுல ஒரு ஆடு காணாமல் போயிருக்கு, அதை தேடிட்டே இருந்திருக்கிறாரு இயேசு அப்படின்ட்டாங்க. லிட்ரலா அப்படியே எடுத்துட்டாங்க. ஆனா அந்த ஆடு யாருன்னா மனுஷன். வழக்கமா கடவுள் எங்க இருக்கிறாருன்னு பார்த்து அவரை நீ தேடு அப்படின்னு சொல்றதுதான் மதம். ஆனா சுவிசேஷம் என்பது என்னன்னா, மனிதனை கடவுள் தேடி கண்டுபிடிக்கிறார். ஆமென். What is the gospel? அவர் என்னை கண்டுபிடித்தார். ஏன்னா தொலைஞ்சு போனது கடவுள் கிடையாது, தொலைஞ்சு போனது ஆடு, தொலைஞ்சு போனது மெய்ப்பன் கிடையாது, தொலைஞ்சு போனது யாரு? ஆடு. ஆட்டை அந்த மெய்ப்பன் என்ன பண்றாரு? கண்டுபிடிக்கிறார். அதுதான் ஸ்டோரி. அப்போ இந்த காஸ்பல் ஸ்டோரியை வந்து இயேசு வந்து பேசும்போது ஒரு ஆட்டை ஒரு மெய்ப்பன் தேடி என்ன பண்றான்? கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல, அதனுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்குது பாருங்க. அதை கண்டுபிடிச்சி 5வது வசனம் பாருங்க. முதல்ல காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. எல்லாம் சொல்லுங்க, கண்டுபிடிக்கும் அளவும். சில நேரம் நம்ம சிலது தேடுவோம், சரி கிடைக்கல விட்டுருவோம் அப்படின்ட்டு. நானும் பாருங்க, என்னுடைய டெபிட் கார்டை ஒரு 3 நாளாக தேடுறேன், எங்கே போச்சுன்னே தெரில. புதுசு எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு விட்டேன். ஆனால் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிற அளவுக்கு என்ன பண்ணுறோம்? தேடுறது இல்லை. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, தேவன் உங்களை ஏதோ பார்த்தா பாப்பா அப்படிலாம் கிடையாது, மனுஷனை கண்டுபிடிக்கும் அளவும் தேடுறார். ஆமென். கடவுளுடைய அன்பு ஒரு மனுஷன் மேல அப்படிதான் இருக்குது. கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. ஒரு தவிப்பு, ஒரு மெய்ப்பன் தன் ஆட்டை துளைத்து அதை கண்டுபிடிக்கும்படி அவன் எப்படி தவிப்போடு அவன் தேடி திரிகிறானோ, அது மாதிரி தான்ப்பா கடவுள் ஒரு மனுஷனை குறித்து அவருடைய அன்பு அப்படி இருக்கிறது. அவனை தேடி அவனை அவர் கண்டுபிடிக்கிறதுல அவர் ரொம்ப தீவிரமா இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்றாரு. கண்டுபிடித்த பின்பு என்ன நடக்குது? அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டு. நமக்கு எப்படி சொல்லிட்டாங்கன்னா, அவர் கண்ணில் நீ மாட்டின ஒன்று வச்சிருக்காரு கையில், எங்க போன நீ ஒரு இடத்துல இருக்கியான்னு. அவ்வளோதான், காலை கையெல்லாம் உடைச்சி, காலை உடைச்சிருங்க ஆண்டவரே, இப்படித்தான் எங்கேயாவது போயிருதான். அதனால ஒருத்தர் சொல்றார், கோலும் தடியும் அப்படின்னா என்ன தெரியுமா?
2 வச்சிருக்காரு அவர் கையில. ஒன்னு கோல், இன்னொன்னு என்னது? தடி. பார்த்துக்கோ. கோல் எதுக்கு தெரியுமா? எங்கேயாவது போனா அவன் கழுத்துல போட்டு இழுக்கிறதுக்கு. தடி எதுக்கு தெரியுமா? இழுத்து போட்டு அடிக்கிறதுக்கு. இந்த வெளிப்பாடுலாம் உங்களுக்கு எப்படி பாஸ் வருது? அதான் அடிக்கடி சொல்லுறது தான். உங்க தியாலஜில பாருங்க, கழுத்துல போட்டு இழுத்து தடி எதுக்காம்? பட்டார் பட்டார்னு போடுறதுக்காம். அது விளக்கம் கொடுக்கணும். 23ஆம் சங்கீதத்துக்கு எப்படி விளக்கம் கொடுக்குன்னு தெரியல. கோலும் தடியும் என்னை தேற்றும்னு இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவ்வளவுதான். ஒரு மேய்ப்பன் கையில கோல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஆட்டை போஷிக்கவும் அந்த ஆட்டை வழிநடத்தவும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, போஷிக்கவும் வழிநடத்தவும். அதை ஃபீட் பண்றதுக்காக இருக்கு. அதை போஷிப்பதற்கும் அதை வழிநடத்துறதுக்கும் ஒரு கோல் அந்த மேய்ப்பன் கைகள்ல இருக்கு. தடி எதுக்குன்னா, இந்த ஆட்டை கடிக்கும்படி, இந்த ஆட்டை தின்னுடும்படி, இதை பாதிக்கும்படி ஒரு எதிரி வரும்பொழுது, சிங்கம் கரடி ஏதாவது வரும்போது சுத்திட்டு ஒன்று விட்டானா அது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதெல்லாம் என் மேலே விடுவார் அப்படின்ட்டாங்க. தடி இருக்குது பார்த்துக்கோ தம்பி, வீங்கிரும் பார்த்துக்கோ அப்படின்ட்டாங்க. அப்போ காணாமல் போயிருக்குது. ஏற்கனவே அது எப்படியோ காணாமல் போயிருக்குது. பேக்க பேக்க முழிச்சிட்டு இருக்குது. மெய்ப்பன் ஒடி போய் பட்டார் பட்டார்னு போட்டால் எப்படி இருக்கும் பாருங்க. இதுக்கு நான் தொலைஞ்சே போயிருக்கலாம். கரெக்டு தானே? இதுக்கு நான் தொலைஞ்சே போயிருக்கலாம். இவர் கையில் திருப்பி கிடச்சி இப்படி அடி வாங்குறதுக்கு பதிலாக எங்காட்டி போயிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி தானே நினைக்க தோணும். ஆனால் வேதவசனம் சொல்லுது, கண்டுபிடித்த பின்பு உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தேன், என் வானால வாங்கி 84 நாள் நான் 99 விட்டுக்கிட்டு உன்னை தேடி வந்திருக்கேன். நீ வா, நின்று நீ காலை ஒடிச்சு அடுப்புல வைக்கிறேன் பாரு. இந்த மாதிரி தான் ஒரு டயலாக் இருக்கும். அப்படிங்கிறது தான் எண்ணம். யாருக்கு? இந்த பரிசேயர் வேதபாரகர்கள் இப்படித்தான் சொல்லுவார் போலன்னு பார்த்தா அங்க வேறையே இருக்கு டயலாக். கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு. ஆமென். என்ன வார்த்தை பாருங்க. And when he has found it, he lay it on his shoulder rejoicing. அந்த ஆட்டுக்கு, தொலைஞ்சு போன ஒரு ஆடு என்ன ஒரு ஃபீலிங் இருக்கும் அதுக்கு? நீ யோசித்து பாருங்க. காணாமல் போயிருந்தவருக்கு என்ன ஒரு ஃபீலிங் இருக்கும்? என்ன ஏதாவும் ஒரு பயம், ஒரு அதைரியம் என்னமோ இருக்கும். இப்போ எடுத்து தோல்ல போட்டா எல்லா அந்த நெகட்டிவ் ஃபீலிங்கும் வெளியில போயிடுது. உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய பாதுகாப்பு வருகிறது. ஆமென். அது மட்டும் இல்ல, இந்த மெய்ப்பர் எவ்வளோ நல்லவருங்கிறது இந்த ஒரு ஆட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த 99 ஆட்டுக்கும் கூட ஒரு நற்செய்தி இருக்கிறது. என்ன நற்செய்தினா, நம்ம கூட நாளைக்கு மிஸ் ஆனா இப்படிதான் அவர் நம்மளை தேடி வருவாரு. அந்த அளவுக்கு இவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். ஆமென். He is a good shepherd. அவர் நல்ல மேய்ப்பர். இது கடவுளை பற்றி ஒரு பெரிய வெளிப்பாடு. தாவீதுக்கே கிடைச்ச ஒரு பெரிய வெளிப்பாடு பாரு. ஏன்னா அவன் ஒரு மேய்ப்பன். தன் ஆடுகளை எந்த கரடியும் எந்த சிங்கமும் தாக்குதல் நடத்தாம ஒரு நாள் விடுறதே இல்லை. ஒரு நாள் விட்டதே இல்லை. ஒரு முறை அப்படி எடுத்துட்டு போனா அதுக்கு எதிராக போய் சண்டை போடுறான், தப்பு வைக்கிறான் அதை. அப்போ இவனுக்கு எதிராக மனிதர்கள், சவுல், எத்தனையோ ஆட்கள் இவனுக்கு எதிராக வரும்பொழுது இவன் அதை மனசுல வச்சுதான் எழுதுறான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். ஆமென். The Lord is my shepherd. அப்போ தொலைந்து போன உணர்வில் இருக்கும் ஒரு ஆட்டுக்கு கண்டுபிடிக்கப்பட்டு விட்டேன் என்கிற உணர்வை அந்த மேய்ப்பன் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னை கண்டுபிடிச்சிட்டாரு. இப்பவும் தொலைஞ்சு போன, திருவிழாவில் தொலைஞ்சு போன பிள்ளை மாதிரியே இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ மொழியே மாறணும். என் அப்பா அங்கே தான் இருக்கிறாரு, அம்மா அங்கே தான் இருக்காங்கன்னு ஒரு உணர்வில் வாழணும். பாருங்களேன், அது இது பாருங்க, இது ஒரு எமோஷனல். இதில் இன்னும் தான் தொலைஞ்சு போன ஒரு உணர்வுலே இருக்கிறாங்க மக்கள். தொலைஞ்சு போன உணர்வுல அல்ல, கண்டுபிடிக்கப்பட்டு விட்டேன், என்னை கண்டுபிடித்து விட்டார். ஆமென். கண்டுபிடிச்சிட்டார். சிலர் கண்டுபிடிச்சாருங்கிறது
நல்ல செய்தி மாதிரியே இல்லை. என்னது கண்டுபிடிச்சிட்டாங்களா என்ன அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு குற்றவாளியை தேடுற மாதிரி கடவுள் நம்மளை தேடுறாருன்ட்டாங்க. கடவுள் உன்னைத்தான் தேடுகிறார். ஐயோ அவனும் என்ன தேடுறாரா? நான் அந்த அர்த்தத்தில் இல்லை, டோனே மாறிடுச்சு பாருங்க. அந்த அர்த்தத்தில் இல்லை. உங்களை காணும் போது அவர் சந்தோஷப்படுகிறார். அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு, எல்லாம் சொல்லுங்க, தோள்களில் போட்டுக்கொண்டு. அது வரைக்கும் அதனுடைய உணர்வுகளிலே ஏற்பட்ட காயம், தொலைந்து போன அந்த நாட்களிலே அதுக்கு உண்டான பயம், ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங்ஸ் இப்போ தோல்ல வைக்கும் போது எப்படி இருக்கும் பாருங்களேன். செக்யூர்டு, த ஃபீல் வெரி செக்யூர்டு, ஒரு பாதுகாப்பின் உணர்வு. அது வரைக்கும் எங்கே போவோம் என்ன ஆகுதுன்னு பயந்துட்டு இருந்த அந்த ஆட்டுக்குட்டிக்கு இப்போ என்ன உணர்வு கிடைக்குதுன்னா, ஒரு செக்யூர்டு, ஒரு பாதுகாப்பின் உணர்வை அந்த மெய்ப்பன் கொடுக்கிறார். ஆமென். நான் சொல்கிறேன், இதுதான் நமக்கும் அவர் செய்கிறார். பாதுகாப்பின் உணர்வு, பய உணர்வு அல்ல, பாதுகாப்பின் உணர்வு. என்ன அவர் தோல்ல வச்சிருக்கிறாரு. ஆமென். என்னை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையின் எல்லா காரியமும் அவருக்கு முன்னாடி இருக்குது. ஒரு பாதுகாப்பின் உணர்வு ரொம்ப முக்கியம் பாருங்க இது மனுஷனுக்கு. அது இந்த நாட்களில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங், வியாதிகளை குறித்து, வேலை இழப்புகளை குறித்து, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது ஒரு இன்செக்யூர்ட் உள்ள வந்துடுது. ஐயோ என்ன ஆயிடுமோ அப்படின்ட்டு, இழந்து போயிடுவேனோங்கிற ஒரு பயம் உள்ள வருது. ஆனால் நான் அவர் தோளின் மேல் இருக்கிறேன். ஆமென். என்னை கண்டார், என்னை கண்டுபிடித்து விட்டார். அப்புறம் என்னை கண்டுபிடிச்சதில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென். இது ரொம்ப முக்கியம். என்னை கண்டுபிடிச்சதில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சரி வந்துடு இருந்தா இரி, சரி என்ன பண்ண, சரி இருந்துட்டு போ, அந்த மாதிரி இல்லை பாருங்க. பாடும் பாடி தொலையுங்கிற மாதிரி ஏதோ இருந்து தொலையும் அந்த மாதிரி உணர்வு இல்லைங்க அவருக்கு. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், கடவுள் நம்மை சகித்து கொண்டு இல்லை, கடவுள் நம்ம மேல் சந்தோஷமா இருக்கிறார். ஆமென். உன்னையும் பெத்துட்டேன்னா என்ன பண்ண, இன்னும் பல்ல கடிச்சிட்டு இல்லை கடவுள். வேதவசனம் சொல்லுது, அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு. கடவுள் உங்களை கண்டுபிடிக்கிறாருன்னா தேவன், அதெல்லாம் சொல்ல, நீங்க கடவுளை கண்டுபிடிக்கல, கடவுள் தான் உங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. கண்டுபிடிச்ச கடவுள் உங்களை குறித்து அவர் சந்தோஷமா இருக்கிறார். என் பிள்ளை எனக்கு கிடைச்சிடுச்சு, என் ஆடு எனக்கு திரும்ப கிடைச்சிடுச்சுன்னு சந்தோஷமா இருக்கிறாரே தவிர சகித்து கொண்டு இல்லை, சந்தோஷமா இருக்கிறார். நான் உன் பேரில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று செப்பனியாவில் வாசிக்கும் போது சொல்றோம். நான் உன் பேர்ல எப்படி இருக்கிறேன்? மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். நான் உன் பேர்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். உன் மேல எனக்கு வெறுப்பு இல்லை, உன் மேல எனக்கு கோபம் இல்லை, உன் மேல எனக்கு வருத்தம் இல்லை, உன் மேல நான் பிரியமா இருக்கிறேன். இதுதான் பாதுகாப்பு உணர்வை கொண்டு வருகிறது பாருங்களேன். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறது. எங்கெல்லாம் பயம் வருதோ அங்கெல்லாம் அன்பை குறித்த வெளிப்பாடு இல்லை. எங்கெல்லாம் அன்பை குறித்த வெளிப்பாடு வருகிறதோ அங்க பயம் இருப்பதில்லை. ஆமென். எதை பற்றியும் பயம் இருக்கிறது கிடையாது. ஒரு பெரிய தைரியத்தின் உணர்வுகள் நமக்கு உண்டாக ஆரம்பிக்கிறது. அப்போ என்னை குறித்து அவருக்கு சந்தோஷம், நான் வந்ததை குறித்து அவருக்கு சந்தோஷம். அப்படியே தொலைஞ்சு அப்படியே போயிடுவேன்னு நினைச்சேன், வந்துட்டியா திரும்பவும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. ஏன்னா கண்டுபிடிக்கும் அளவும் அதை தேடி திரியானோ, அதுல ஒரு எமோஷன் இருக்குது பாருங்களேன். எத்தனை பேரால அதை பார்க்க முடியுது? அதுல ஒரு உணர்வு இருக்குது பாருங்க. கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ, இந்த 3 கதையிலையுமே ஒரு எமோஷனை நீங்க பார்க்க முடியும், ஒரு உணர்வுகளை நீங்க என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். கண்டுபிடித்த பின்பு அவன் அதை சந்தோஷத்தோட தன் தோள்களின் மேல் போட்டு ஒரு 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 பெரிய செக்யூர்டு, அதுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை அந்த குட்டி பெறுது பாருங்க. வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. ரியலா இப்படி நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா தேவன் மனு வர்க்கத்தை மீட்டெடுக்கும் காரியங்களை குறித்து இப்படிதான் அவர் நினைக்கிறாரு. பரலோகமே அதை என்ன பண்ணுதான்? சந்தோஷப்படுகிறதா. ஒரு மனிதன் கடவுளிடத்தில் வருவதை பரலோகம் விழாவாக கொண்டாடுகிறது. மனம் திரும்புகிற ஒரே ஒரு
பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹெவன், பரலோகமே சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்னன்னா, பரலோகம் எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்குது இல்லைங்களா? எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா இது இப்படி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அதோடைய சந்தோஷம் இன்னும் பெருகுது போல. வரவேற்கிறது. அந்த ஒரு மனுஷன், ஒரு ஆடு, ஒரு மகன், ஒரு வெள்ளிக்காசு, எதுவுமே ஒண்ணுங்கிறதுனால அது லேசா விடுறதில்ல. கடவுள் அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், காட்ஸ் லவ் இஸ் வெரி இண்டிவிஜுவல். நம்ம ஒவ்வொருவரையும் அவர் தனிப்பட்ட விதத்தில் நேசிக்கிறார். மொத்தமாக பார்த்து ராக் ஜீசஸ் ஐ லவ் யூ அப்படின்ட்டு ஒரு பேரில் இந்த கம்ப்யூட்டரில் செலக்ட் ஆல்னு இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி கடவுள் செலக்ட் ஆல் ஐ லவ் யூ அப்படி சொல்கிறது இல்லை. தனித்தனியாக சொல்லிட்டு இருக்க முடியாதுப்பா, மொத்தமாக சொல்கிறேன், நீங்களே பிரித்து எடுத்துக்கோங்க, அப்படி கிடையாது. பர்சனலி காட்ஸ் லவ் இஸ் வெரி பர்சனல், வெரி இண்டிவிஜுவல். அதனால தான் சொல்கிறார், உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறாருன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய கவனம் உன் மேலே எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறார். ஸ்பெசிஃபிக்கா, தனித்துவமா நான் உன் மேலே என்ன பண்ணுறேன்? அன்பை நான் வைக்கிறேன் அப்படிங்கிறார். சரி, அன்றியும் இப்போ அந்த மெய்ப்பன் அந்த ஆட்டை கண்டுபிடிச்ச ஸ்டோரி சொல்கிறாரு. 8வது வசனம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாக இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளா? இங்கேயும் அங்கே பாருங்க, கட்சா கடைக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லை. அவள் எப்படி தேடுறாளாம்? எல்லாம் சொல்லுங்க, ஜாக்கிரதையாய், ரொம்ப கவனமா. அது எனக்கு வேணும்னு அவன் என்ன பண்ணுறா? தேடுறா. விளக்க கொளுத்தி அதை என்ன பண்ணுறா? தேடுறா. கண்டுபிடித்த பின் தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பால் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, அடுத்த கதை நமக்கு தெரியும். அடுத்த கதை ஒரு பையன், அதுக்கு போகலாம். ஆனால் இதை நீங்கள் பாருங்கள், ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாக இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால். அங்கே 100 ஆடு 1 காணாமல் போச்சு, இங்கே 10 வெள்ளிக்காசு 1 காணாமல் போச்சு. என்ன பண்ணுறாலாம்? விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளாம். சில பேர் பார்த்தீங்கன்னா 1 ரூபா விழுந்தாலே பார்த்துருக்கீங்களா நீங்கள்? உருண்டு போய் எவ்வளோ கீழேனாலும் அதை ட்ரெயின்லலாம் நான் பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருப்பாங்க. நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டிருப்பாரு, 1 ரூபா தேடிட்டு இருப்பார் உட்காந்து. ட்ரெஸ்ஸெல்லாம் அழுக்காதியா, 1 ரூபா போனால் அப்போ அதை விடுங்கன்னா. பில்கேட்ஸ் போன்ற பணக்காரங்களை சொல்லும்போது சொல்லுவாங்க, அவங்க பையிலிருந்து கொஞ்சம் காசு, நம்ம ஊர் காசு ஒரு 2000 ரூபா அந்த மாதிரிலாம் விழுந்துச்சுன்னா அவங்க குனிஞ்சு எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அன்னைக்கு மைனஸ் ஆகிடும். அதனால் எடுக்காமல் போனால் தான் ப்ளஸ் தான். அந்த மாதிரி ரிச்னஸில் என்ன பண்ணுறாங்க? வாழ்கிறாங்க. 1 ரூபா காயினுக்கு என்ன ஆகுதுன்னு உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? தேடிட்டு இருப்பாங்க. இது என்னன்னா, தேவனுடைய மனசில் அது அவ்வளோ மதிப்பானதாக இருக்கு. அதனால் நான் எவ்வளோ குனிஞ்சும் எவ்வளோ இறங்கியும் நான் தேடுவேன். ஆமென். எனக்கு அது ரொம்ப முக்கியமாக இருக்கு. வெறும் 1 ரூபா ஏதோ காசு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அது என்னுடைய பார்வையில் எப்படி இருக்குது? ரொம்ப மதிப்பானதாக அது இருக்குது. அப்போ ஒரு பெண் அதை என்ன பண்ணுறா? தேடுறத நம்ம பார்க்குறோம். அடுத்த ஸ்டோரிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் அப்பாவை விட்டு போகிறான், அவன் திரும்ப என்ன பண்ணுறான்? அப்பா கிட்ட வர்றான். சரி, இந்த 3 ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரியை பார்க்கலாம். இந்த 3 ஸ்டோரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மெய்ப்பர், ஒரு ஸ்திரீ, ஒரு அப்பா, 3 பேர் இருக்கிறாங்க. 3 ஸ்டோரியும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். ஒன்று ஆடு, ஒன்று காசு, இன்னொன்று பையன், காணாமல் போன பையன். இந்த 3மே, இந்த 3 ஸ்டோரியுமே ஒரே டைமில்
இந்த மாதிரி ஆடியன்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த 3 ஸ்டோரி சொல்கிறாரு. இந்த 3 ஸ்டோரிலையும் மனுஷனுக்காக கடவுள் எப்படி ஏங்குறாரு, மனுஷனை கடவுள் எப்படி தேடுறாரு, மனுஷன் மேலே கடவுள் எப்படி பிரியம் வைத்திருக்கிறாரு, இது எல்லாம் அவர் பேசுகிறாரு. ஏன் அந்த 3 ஸ்டோரியாக சொல்கிறாருன்னா, தேவன் வந்து திரித்துவ தேவன். The God is a God of Trinity, the triune God. இந்த திரித்துவ தேவனை இந்த லூக்கா 15 இயேசு கொண்டு வர்றாருங்க. ஒரு அப்பா இருக்கிறார் அதில். ஆமென். திரித்துவத்தில் யார் இருக்காங்க? அப்பா இருக்கிறாங்க. அதே மாதிரி என்னை தேடும் ஒரு இரட்சகர், என்னை தேடும் ஒரு மெய்ப்பர் இருக்கிறார். ஆமென். அங்கே இருக்கிறார். அதே மாதிரி ஒரு ஸ்திரீயை பற்றி அவர் சொல்கிறார் பாருங்க. இந்த திரித்துவத்தை குறித்து பேசுகிற வாக்கியங்களாக இருக்கட்டும், இறையியலாக இருக்கட்டும், அந்த எல்லா காரியங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை ஒரு பெண் தன்மையிலே தான் வேதவசனம் என்ன பண்ணுது, வர்ணிக்குது. ஷீ, ஹர் அப்படிங்கிற பதங்கள் மட்டும்தான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ ஆவியானவர் யாரு? உதவியாளர். தேற்றவாளன் யாரு? உதவியாளர் இல்லையா? இதை தான் ஆதாமு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். அது இங்கிலீஷ்ல எப்படி வருது? சூட்டபிள் ஹெல்ப்பர். எல்லாம் சொல்லுங்க, ஹெல்ப்பர். ஒரு பெண்ணை வந்து எது கொடுக்குறாரா? உதவியாகவே தராரு. அப்போ இதே வார்த்தையை தான் இயேசு வந்து யோவான்ல சொல்றாரு, பயப்படாதீங்க, நான் உங்களோட போயிடுவேன்னு பயப்படாதீங்க, நான் ஒருத்தரை அனுப்புவேன், இஸ் அனதர் கம்ஃபர்டர், இன்னொரு தேற்றவாளை நான் உங்களுக்கு என்ன பண்றேன், அனுப்புறேன். அவர் யாரு? உங்களுக்கு உதவுகிறவர், உதவியாளராக அவர் இருப்பார். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை என்ன பண்ணுவேன், தேற்றுவேன் அப்படிங்கிறார். ஸோ வேதாகமத்தில் இந்த பொதுவாக மதங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெண்மையை வந்து ரொம்ப குறைச்சே பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வேத வசனத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கடவுளின் தன்மையில் ஒன்றே பெண் தன்மையாக இருக்குது. அவருடைய கேரக்டர்ஸ், அதாவது ஃபிசிக்கலி என்ன அப்படிங்கிறது நம்ம பேசல. நம்ம என்ன பேசுகிறோன்னா அவருடைய தன்மை, ஒரு தாய்மை தன்மை கடவுளுக்கு உண்டு. கடவுள் வந்து வெறும் தகப்பன் தன்மை மட்டுமல்ல, அவருக்கு என்ன தன்மையும் இருக்குது. பின்பு தேவன் தமது சாயலாக மனுஷனை உண்டாக்குனார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கிட்ட இருந்தாதான், அவர்கிட்ட இருந்த தகப்பனின் தன்மையை தான் ஆதாமுக்கும், அவருக்குள் இருந்த தாய்மையின் தன்மையை தான் ஏவாளுக்குள்ளேயும் வச்சிருக்கிறார். அவர்கிட்ட இல்லாத ஒன்று எப்படி வர முடியும் வெளியில? அவர்கிட்ட இருக்கிறத தான் அவர் என்ன பண்ண முடியும், பகிர்ந்து கொடுக்க முடியும். அப்ப தேவனுக்குள்ள என்ன தன்மை இருக்கு? ஒரு தகப்பனின் தன்மையும் இருக்குது, ஒரு தாயினுடைய தன்மையும் இருக்குது. அப்போ திரித்துவத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெண்ணாகவே ஒரு தாய்மை தன்மையோடு அவர் என்ன பண்றார், காட்டப்படுறார். இந்த ஸ்டோரி அது ரொம்ப அதை உறுதியா சொல்ற ஸ்டோரி நான் நம்புறேன். இதுல ஒரு அப்பா இருக்கிறாரு, இரட்சகர் ஒருத்தர் இருக்கிறாரு, இயேசு. அதே மாதிரி ஒரு ஸ்திரீயை குறித்து இங்க நம்ம வாசிக்கிறோம். ஏன் இப்படி இந்த 3 ஸ்டோரியில ஏன் இதையும் கொண்டு வந்து இயேசு சேர்க்கிறாருன்னா, திரித்துவமே உன்னை தேடுதுப்பா. ஆமென். இந்த திரித்துவ குடும்பமே உன் மேல பிரியமாக இருக்கிறது அப்படிங்கிறத பதிய வைக்கிறதுக்கு தான் இந்த 3 கதையும் சொல்றாரு. 3 கதையிலையும் பிதாவாகிய தேவனுடைய மனசு, அதே நேரத்தில் மனிதனை தேடி வந்த அந்த மெய்ப்பனாகிய கிறிஸ்து, அதே மாதிரி ஒரு விளக்கை கொளுத்தி நமக்கு ரெவலேஷனை கொடுத்து சில காரியங்களை பார்க்க செய்யறதுக்கு உதவி செய்யறாரு பாருங்க. எப்படியாவது நம்மை பின்தொடர்ந்து நம்மளை கண்டுபிடிக்கும் ஒரு செயலை இந்த ஸ்திரீ செய்தது போலதான் பரிசுத்த ஆவியானவரும் செய்கிறார். ஆமென். அப்போ இந்த 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 3 கதையிலையும், ஒவ்வொரு கதையிலையும் திரித்துவம் எப்படி மனிதன் மேல பற்றாக இருக்கிறது அப்படிங்கிறத இயேசு சொல்றாரு பாருங்க. இப்போ 11வது வசனம் பாருங்க. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்திகளில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இந்த ஸ்டோரி தான் கொஞ்சம் லென்த்தா இருக்கு. மற்ற ஸ்டோரி எல்லாம் கொஞ்சம்
டக் டக்குன்னு என்ன பண்ணிடுது, முடிஞ்சிடுது. பட் ரொம்ப லென்த்தியாக இருக்கிறது எது? இந்த ஸ்டோரி தான் ரொம்ப லென்த்தியாக இருக்குது. அதனால் இந்த ஸ்டோரியை தான் நிறைய நம்ம பேசுவோம். பொதுவாக இது 2 குமாரர்களை பற்றிய கதை அப்படிங்கிறதே வலியுறுத்திடுறோம். ஆனால் இது 2 குமாரர்களை பற்றிய கதை அப்படிங்கிறத விட இதனுடைய எம்பசைஸ் வந்து என்னென்னா, ஒரு நல்ல அப்பாவை பற்றிய கதை. இட்ஸ் எ ஃபாதர்ஸ் ஸ்டோரி. ஸ்டோரி ரிவீல்ஸ் த ஃபாதர்ஸ் ஹார்ட். அப்பாவுடைய இருதயத்தை நமக்கு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான கதையாக இந்த கதை இருக்கிறது. தேவனுடைய இருதயம் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிவிக்கிற ஒரு ஸ்டோரியாக இருக்குது பாருங்க. ஸோ இட்ஸ் எ ஃபாதர் ஸ்டோரி. இது வந்து கெட்டகுமாரன் கதை அப்படிம்பாங்க. இந்த கதைக்கு பேரே என்னது? ப்ராடிகல் சன். இல்லைங்க, இது வந்து ஒரு நல்ல அப்பாவை பற்றிய கதை. எம்பசைஸ் வந்து, அதாவது கேமராவை தூக்கி மெயின் ஹீரோ யாரோ அவங்க மேலே தான் வைக்கணும். யாரோ வேடிக்கை பார்த்துட்டு மேலே வச்சுட்டு இருந்துட்டு ஹீரோ வர்றதை காமிக்கலைன்னா கரெக்டாக இருக்காது பாருங்க. அந்த மாதிரி தான் ஷார்ட் வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஃபுல்லாக அந்த கெட்டகுமாரன் மேலே ஷார்ட் வச்சுட்டாங்க. கெட்டகுமாரன் மேலே இல்லைங்க, இப்படிப்பட்ட மனித வர்க்கத்தின் மீது எவ்வளவு பிரியமாக இருக்கிறார் என்கிற அப்பா மேலே ஷார்ட் வைக்கணும். கேமராவை அங்கே திருப்பணும். எம்பசைஸ் அங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆமென். கோலியாத்து கதை தெரியுமா அப்படிம்பாங்க. அது டேவிட் ஸ்டோரி. கதை முடிஞ்ச கதையாது. சில நேரம் அப்படியே ஆயிடுது பாருங்களேன், சொல்லும் போதே அப்படியே சொல்லிவிடுவாங்க. கெட்ட குமாரனின் கதை இல்லை, இது நல்ல தகப்பனின் கதை. ஆமென். பாருங்க, பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பன் நோக்கி, தகப்பனே, ஆஸ்திகளின் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். பாருங்க, இந்த யூத கலாச்சாரத்தில் ஒரு தகப்பன் கிட்ட போய் ஒரு பையன் இப்படி கேட்குறான்னா என்ன அர்த்தம்னா, ஆள் போவார், நம்ம சொத்தை எடுத்துக்கலான்னு பார்த்தா இவர் போகவே மாட்டுக்காரு, நீ எப்போ சாக போகிற அப்படின்னு அர்த்தம். ஒரு பையன் சொத்தை கேட்குறான்னு என்ன அர்த்தம்? அப்பா போகிற மாதிரியே தெரியல, நீ எப்போ சாக போகிற அப்படின்னு சொல்லாமல் சொல்கிற ஒரு பழக்கம்தான் என்னது, என் சொத்தை எனக்கு தாங்க அப்படின்னு கேட்குறதுன்னு ஒரு அடையாளமாக அதை பார்க்கிறார்கள். இதை வந்து நாம் எப்படி பார்க்க முடியும்னா, இதுதான் ஏதேன் தோட்டத்திலும் இருந்தது. மனிதனுக்கான ஒரு சுதந்திரத்தை கடவுள் வைத்திருந்தார். மனிதனை கடவுள் கட்டுப்படுத்தியோ அல்லது இப்படி தான் இருக்கணும்ட்டோ அவனை பண்ணாமல் அவனுக்கு ஒரு லிபர்ட்டி, ஒரு சுதந்திரத்தை அவர் கொடுத்திருந்தார். அந்த சுதந்திரத்தை அவன் அப்பாவோடு இருப்பதற்காகவும் பயன்படுத்தலாம், வெளியில் போகிறதுக்கும் பயன்படுத்தலாம். அதை தான் இங்கே பார்க்குறோம். அவன் வந்து கேட்குறான். கேட்ட உடனே சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்திகளை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி, தேசத்தில் பஞ்சமான்னு தெரில, இவன் கையில் காசு இல்லைன்னா பஞ்சம் தானே, இவன் கையில் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அப்போ அந்த தேசம் இவனுக்கு என்னவா தான் இருக்குது, பஞ்சமாக தான் இருக்குது. இல்லை, 2 விதமாக பார்க்கலாம். இவங்கையிலையும் இல்லை, அந்த போன தேசமும் ரொம்ப பஞ்சமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி. ஸோ ஃபஸ்ட்டு டைம் ஒரு காரியத்தை அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான், பாவர்ட்டியை, குறைவை அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான். முதலாக குறைவுபட தொடங்கி. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, பாவர்ட்டின்னு சொல்கிறோம், ஏழ்மைன்னு சொல்கிறோம், அல்லது குறைவுகள்னு சொல்கிறோம். இது எங்கே முதல்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எப்போ ஒரு மனுஷன் கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து அவன் வெளியே நிற்கிறானோ அங்கே தான் குறைவு இருக்குது. அவருடைய பிரசன்னத்தில் குறைவே இல்லை. ஆமென். குறைவுபட தொடங்கி முதல்ல பாவர்ட்டி அவன் வாழ்க்கையில் பார்க்குறான் பாருங்க. பாவர்ட்டினா வெறும் காசு இல்லாதது மட்டும் இல்லை, எல்லாவித குறைவு. அவன் மரியாதை குறைஞ்சு போயிடுது, அவன் சந்தோஷம் குறைஞ்சு போயிடுது, அவன் தைரியம், அவன் நம்பிக்கை, எல்லாமே, அவன் பலன் எல்லாமே குறைஞ்சு போயிடுது. ஒரு மனுஷன் தேவனிடத்தில் வருகிறான் அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறேன், அந்த தேவனிடத்தில் அவன் வருகிற அந்த நாளில் இருந்து அவன் வாழ்க்கையில் ஒன்று நடக்குதுன்னா ப்ராஸ்பெரிட்டி. அவன் நிறைவு பட தொடங்கி அப்படி சொல்லலாம். ஆமென்.
அந்த நாள்ல இருந்து ப்ராஸ்பரிட்டி அவன் வாழ்க்கையில பிகின் ஆகுதுங்க. பிரிவு குறைவு கொண்டு வருதுன்னா இணைப்பு நிறைவை கொண்டு வருகிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. ஆமென். இப்ப பிரிஞ்சிருக்கிறான், அவன் அங்க தரித்திரத்தை என்ன பண்றான், அனுபவிக்கிறான். மனதில், சிந்தனையில, வாழ்க்கையில ஒரு குறைவுகளை அவன் பார்க்கறான். ஆனா இணைப்புக்குள் வரும் பொழுது அங்க என்ன பண்ண ஆரம்பிக்குது, நிறைவுகள் உண்டாக ஆரம்பிக்குது பாருங்க. அதனாலதான் நான் சொல்றேன், கடவுளுடைய பிரசன்னத்தண்டை வர வர உங்க குறைவுகள் ஒண்ணுமே இல்லாம போறத நீங்க பாப்பீங்க. ஆமென். ஃபர்ஸ்ட் டைம் அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி. அது வரைக்கும் அவன் குறைவை பார்த்ததே இல்லை. ஏதேன்ல என்ன குறைவு இருந்தது, எல்லாமே நிறைவா இருந்தது. முதல்ல வாழ்க்கையில வலியையும் வேதனையையும் மனுஷன் அனுபவிக்கிறான் பாருங்க. ஏன்னா இதெல்லாம் கடவுள் மனுஷனுக்காக வச்சது கிடையாது. இது தேவனற்ற அல்லது தேவனை விட்டு தூரம் இருக்கிற வாழ்க்கையின் விளைவுகளாகத்தான் இது இருக்கிறது. அதனாலதான் நான் நம்புறேன், ஒரு மனுஷன் தேவனிடத்திலே வர, தேவனை அறிய, தேவனோடு அவன் வாழ்க்கை இணைக்கப்பட அவன் குறைவுகள் எல்லாம் நிறைவுகளாக மாறும். அவன் எல்லா விதத்திலையும் நிரப்பப்படுவான் என்பதுதான் நிச்சயம். ஏன்னா பிரிவின் விளைவு தான் இந்த குறைவு. அப்போ இணைப்பின் விளைவு நிறைவு. ஆமென். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்தின் குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். யாரையோ அண்டி பிழைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு அவன் போகிறான். யாரையோ சார்ந்து பிழைக்க வேண்டிய நிலைக்கு அவன் போறான். ஒருத்தர் அன்பு செய்யறது, ஒருத்தர் சார்ந்து கொள்றதுங்கிறது வேற. ஆனா வேற வழியே இல்லை, இவனை சார்ந்து தான் ஆகணும்னு நினைக்கிறது வேற. அதை அன்பு நிமித்தம் செய்யாம அதை வேற வழியே இல்லைங்க அப்படின்னு ஒருவரை அண்டி பிழைக்கும் ஒரு நிலைக்கு அவன் என்ன பண்றான், தள்ளப்படுறான் பாருங்க. ஒட்டி கொண்டான். அவனை யாரும் சேர்க்கல, இவனா போய் என்ன பண்றான், சேர்ந்துக்கிறான். ஆமா, அவனை ஒன்றும் வேலைக்கு எடுக்கல, கம்பெனி திறந்தவனே உள்ள ஓடிட்டான். தம்பி நீ யாருப்பான்னா, சார் நானும் வந்துருந்தேன் சார் அப்படிங்கிறான். ஏன்னா அவனை யாரும் ஒன்றும் பெருசா முதன்மைப்படுத்தலை, முக்கியப்படுத்தலை. ஆனால் அப்படிதான் சொல்லுது, போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். என்ன ஒரு ப்ரமோஷன் பாருங்க. பன்னியை மேய்க்கும்படி அனுப்பினான். அந்த வேலை தான் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது இந்த வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த கேட்டுட்டு இருக்காங்க பாருங்க, இந்த வேதபாரர்கள், பரிசேயர்கள், அவங்களுக்கெல்லாம் அருவருப்பா இருக்கிற ஒரு வார்த்தைகள். இதெல்லாம் இயேசு என்ன பண்றாரு, யூஸ் பண்றாரு. அப்பொழுது பன்றிகளை தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். நல்லா கவனிச்சுக்கோங்க, அவனுக்கு இருந்த ஆசையே பாருங்க. ஹையஸ்ட் டிசைர் என்னது, தவிட்டை சாப்பிடுறது தான். பன்றிகளின் தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான்னா இவனுக்கு கொடுத்த சாப்பாடு அப்ப எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அத சாப்பிடாத, அது எதுக்கு வச்சிருக்கு. இது எப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் ஃபுட் இருக்குது போல. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நாய்களுக்கெல்லாம் நல்லா கொடுக்குறாங்க, அது வேற மாதிரி சாப்பிடுது. அதுவும் இந்த வீட்டில் வளர்க்குற நாய்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காஸ்ட்லி. பன்னிமே அதனுடைய சாப்பாட்டை அவன் சாப்பிட நினைச்சானா இது என்ன தெரியுமா, நீங்க யோசித்து பாருங்க, அவனுடைய அந்த டிசையருடைய அளவு எவ்வளோ கீழே போயிடுச்சு பாருங்களேன். அதான் ஒரு மனுஷன் தேவனை விட்டு அவன் பிரிஞ்சு நிற்கிற அந்த நிலைமையில அவனுடைய எய்ம்ஸ், அவனுடைய கோல், அவனுடைய வாழ்க்கையினுடைய ஆம்பிஷன்ஸ், டிசையர்ஸ் கூட ரொம்ப லோவா போயிடுது. ரொம்ப பெரிய விருப்பம்லாம் கிடையாது. வெந்ததை சாப்பிட்டுட்டு விதி வந்தா போவோம். அவர்கள் தேவன், அவர்கள் வயிறு நிரம்புதான் வாழ்க்கைன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான் பாருங்களேன். லோ டிசையர்ஸ். இன்னும் சொல்ல போனா நான் இதை எப்படி சொல்லுவேன், பெரிய விலை கொடுத்துருக்கான். என்னது, அவ்வளோ பெரிய ஒரு தகப்பன் விட்டுட்டு வந்திருக்கிறான். ஹை காஸ்ட் ஃபார் லோ லிவிங். இவ்வளோ ஒரு தரமில்லாத வாழ்க்கைய வாழ்றதுக்கு அவன் கொடுத்த விலை என்னது, ரொம்ப பெருசு. பெரிய விலை கொடுத்தும் மட்டமான வாழ்க்கை தான் அவன் என்ன பண்றான், வாழ்றான் பாருங்க. அவனுடைய ஆசை அவ்வளோ லோவா மாறிடுச்சு. நான் அதான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்க தேவனிடத்துல வரும் பொழுது உங்க விருப்பங்கள் மேலானதாக மாற ஆரம்பிக்கும். சபை இப்ப இதை ஆதரிச்சு தான் பேசிட்டு இருக்கு, பரவாயில்ல
அதையாவது போதும் என்று நினையுங்கள். மேஜையில் விழும் துணிக்கைகளை நம்ம என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். அதுதான் லாசரு நினச்சிட்டு இருந்தான். லாசரு என்ன நினச்சான்? பைபிளில் போட்டிருக்குது, அந்த ஐஸ்வர்யவான் மேஜையில் அவன் சாப்பிட்றானா, அதிலிருந்து விழும் பாருங்க, அதனால் தன் வயிற்றை நிரப்ப அவன். யோசித்து பாருங்க, எவ்வளோ எவ்வளோ ஒரு லோ டிசையர்ஸ் பாருங்க. பாருங்க, வாழ்க்கையே கட்டக்கூடிய, வாழ்க்கையே அழகாகக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்னா அதுக்கு பேர் டிசையர்ஸ். இங்க பாருங்க, அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளால் தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். ஆனா பரலோகம் போயிட்டான். ஆனா அந்த பூமியில அவன் ஆசை எப்படிதான் இருந்தது? எவனோ ஒருத்தன் சாப்பிடுவான், அவன் சாப்பிட்டு தூக்கி போடுவான், அதை சாப்பிடுறது தான் அவன் மைண்ட்ல இருந்திருக்கு பாருங்க. லோ டிசையர்ஸ். நான் தான் சொல்றேன், கடவுளுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே மேலான விருப்பங்கள் அவங்களுக்கு வரும்பொழுதுதான் வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும். பாருங்களேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையை உயர்த்தணும்னா ஒன்று பண்ணுவார், உங்க ஆசையை பெருசாக்குவார், உங்க எண்ணங்களை பெருசாக்குவார், உங்க டிசையர்ஸ் எல்லாம் பெருசாகும், உங்க ட்ரீம்ஸ் எல்லாம் பெருசாகும். ஆமா, தேவனை ஒரு மனுஷன் அறியும் பொழுது அவன் ஆசை கனவுகள் உயராம இருக்கவே முடியாது. இன்னைக்கு கூட நம்முடைய பிசினஸ் தாட்ஸ் அதுல அதுதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆசை தான் அளவுகோலாக இருக்கிறது. ட்ரீம்ஸ் அண்ட் டிசையர்ஸ். இப்ப கடவுள் ஒரு மனுஷனுக்கு ஆசையை கொண்டு வைக்கிறார் பாருங்க. இதெல்லாம் கடவுள் கொடுத்த ஆசையா? பண்ணி தவிட்டு கிடைக்கணும், எப்படியாவது ஜெபித்துக்கோங்க, கரெக்டா பார்சல் லெக் பீஸா எனக்கு ஏதாவது விழட்டும் அப்படிங்கிற என்ன விருப்பம் பாருங்க. விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். இதுல ஒரு ஆசையா? லோ டிசையர்ஸ், மீடியா கிரிட்டி லைஃப் அப்படி சொல்றாங்க பாருங்க. ஒரு இரண்டாம் தரமான வாழ்க்கைக்கு மனதை பழக்கி வைத்திருக்கிறார்கள். இது எல்லாமே தேவனை அறியாத அல்லது தேவனுடைய பிரசன்னத்தை உணராததின் விளைவுகளாகத்தான் இருக்கிறது. சாதாரண காரியத்தில் கூட நம்ம திருப்தியாகி போயிடுவோம், அது பண்ணி தவடா இருந்தானே வைத்த நிறைச்சிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு லோ டிசையர்ஸ். இன்னைக்கு மக்கள் அப்படிதான் வாழ்றாங்க. வாழ்க்கையை ஏன் ரொம்ப பொட்டென்ஷியலாக அவங்களால மாற்ற முடியல, வாழ்க்கையை ஏன் பெரிய அளவில் அவங்களால கொண்டு போக முடியல, ஏன் உயர முடியல, ஏன் முன்னேற முடியலன்னா அவங்க ஆசை அவ்வளவுதான் இருக்கு. ஒரு மனிதன் தன் ஆசை கனவுகளுக்கு மேலாக அவன் வாழ்க்கை போகவே போகாது. ஒருத்தன் தன் வாழ்க்கையை உயர்த்திக்கணும், தன் வாழ்க்கையை இன்னும் பெரிதாக்கிக்கணும்னா அவனுக்குள்ள இருக்கிற விருப்பம், எண்ணம் இது பெரிதாக மாறும் பொழுது மட்டும்தான் வாழ்க்கை பெருசாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். எனக்கு வேலை செய்து கொண்டிருக்கும் போதே இப்படி ஒன்று செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கு பாருங்க. அப்புறம் அந்த ஆசைக்கு நேராக தேவன் உதவியினால் நாம் வழி நடத்தப்படுகிறோம். இப்போ கூட பேசிட்டு இருந்தேன் நான், 2000 பேருக்கு ஒரு வேலையை நம்ம ஏற்படுத்தோன்னு ஒரு ஆசை, அதுக்கான முயற்சிகள் நம்ம எடுக்கிறோம் பாருங்க. இந்த மாதிரி ஏதோ எனக்கு பொழப்பு நடக்குமா, இந்த மாதம் வாடகை கட்டிடுவேனா, ஏதோ என் குடும்பத்துக்கு ஏதோ செய்ய வேண்டியதை செஞ்சிடுவேனா, அப்படி கிடையாது. கர்த்தர் பெரிய பெரிய விருப்பங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதான் உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த கனவுகள்லாம் வருதுன்னா அது தேவனிடத்திலிருந்து வருகிறது பாருங்க. ஆமா, அது கர்த்தரே தான் தர முடியும். அதனாலதான் சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. என் நினைவு எப்படி இருக்கு தெரியுமா? வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரம், அவ்வளோ பெரிய நினைவுகளாக அது இருக்கிறது. the higher way, the higher thoughts. உயர்ந்த எண்ணங்களும் உயர்ந்த வழிகளையும் தேவன் ஒரு மனுஷனுக்குள்ள கொண்டு வந்து போடுறாரு. பிலிப்பியர் 4:13 படிக்கிறோம், தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள்ள கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். ஆனா இவனுடைய டிசையர்ஸ் பாருங்க, லோ டிசையர்ஸ். யோசேப்புக்குள்ள கடவுள் வைக்கிறது எப்படி இருக்கு? நீ தான் போய் உட்கார போற, உன் அரிக்கட்டு நிமிரும், எல்லாரும் உன்னை பணிவார்கள், நீ ஒரு சிங்காசனத்தில் அமர்வாய். அப்படிப்பட்ட கனவுகளை கடவுள் உள்ள என்ன பண்றாரு, வைக்கிறார் பாருங்க. வாழ்க்கை இது ரொம்ப முக்கியம் பாருங்க. சாதாரண சின்ன சின்ன இதுலே இருக்குதுன்னா இன்னும் தேவன் புரியலன்னு அர்த்தம். ஆனா தேவனுடைய பிரசன்னத்தண்டை வரும்பொழுது நம் விருப்பங்கள் உயர்ந்ததாக மாறுகிறது. பட் இவனுக்கு ஒன்றும் பெரிய விருப்பம் இல்லை பாருங்களேன். எவ்வளோ லோ டிசையர்ஸ்ல போயிட்டு, இதுல என்ன தெரியுமா, அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. இது எப்படி இருக்கு பாருங்களேன். சின்ன காரியங்கள் கூட நடக்காம போயிடுது. ஆனா காட்ஸ் பிரசன்ஸ்ல
நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். இப்போ பாருங்க, ஒன்று நடக்குது. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, எல்லாம் சொல்லாமா, புத்தி தெளிந்த போது. ஆமென். என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். முதல்ல ஃபாதரை பற்றி ஒரு ரெவலேஷன் வருது, ஃபாதர்ஸ் ஹவுஸை பற்றி ஒரு ரெவலேஷன் வருது. என்ன ரெவலேஷன்னா, எங்கள் அப்பா யாரு? எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரன் கூட சாப்பிட்டுட்டு டிஃபனில் எடுத்துகிட்டு போகிறான், டிஃபன் கேரியரில். அப்படி தானே இருக்குது. வேலைக்காரரும் எப்படி இருக்கிறாங்க? ஏதோ சாப்பிட்றாங்க, அப்படி போடல. எத்தனையோ பேருக்கு, என் தகப்பனுடைய கூலியக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். இப்பதான் அவனுடைய ரியல் திங்ஸ் அவனுக்கு தெரியுது. இது எனக்கான வாழ்க்கை கிடையாது, நான் இப்படி இருக்க வேண்டியது இல்லை. பாருங்க, சில சத்தியங்கள் வந்து வாழ்க்கையை சந்திக்கும் போது இப்படிப்பட்ட உணர்வு தான் வருது. பாருங்களேன், இது நமக்கு கிடையாது, இது நமக்கு கடவுள் வைக்கவே இல்லை. எனக்காக என் அப்பா ஒரு சிறந்ததை வைத்திருக்கிறார். ஆமென். அந்த எண்ணம் வருது பாருங்களேன். இப்போ அவனுடைய புத்தி தெளிஞ்சு அவன் அதை தான் நினைக்கிறான். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை பரத்துக்கு விரோதமாய் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி, இவன் வந்து இந்த அப்பா கிட்ட வர்றதுக்கு இவனே ஒரு ப்ரேயரை ரெடி பண்ணிக்கிறான். என்ன ப்ரேயரு? தகப்பனே பரத்துக்கு விரோதம் உமக்கு விரோதம் பாவம் செய்தேன் அப்படின்ட்டு இவனே ஒரு ஜெபத்தை என்ன பண்ணுறான், ரெடி பண்ணிட்டு வரான். ஆனால் நீங்கள் பாருங்க, எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி அந்த ஜெபத்தை செய்கிறான். தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் பண்ண ஜெபத்தை அவர் கேட்கவே இல்லை. இவன் என்ன ஜெபம் வச்சிருந்தான்? பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும், ஆனாலும் கர்த்தாவே வழி தப்பின போன ஆடுகளைப் போல நாங்கள் அங்கே இங்கே போனோம், ஆனாலும் எங்களுக்கு சுகமே இல்லைன்னு இவன் ஒரு பெரிய பாவரிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவர் பாசத்தை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆமென். ரிலீஜியன் என்ன நினைக்குதுன்னா, ரிலீஜியன் வந்து சொல்லுது, பாரு ஒன்று விடாம அறிக்கை பண்ணிரு, ஏதாவது பேலன்ஸ் இருந்ததுன்னா பார்த்துக்கோ அப்படின்னு. அவன் பார்க்குறான், இவ்வளோ ஒரு ஞாபக சக்தி இருந்தால் நான் 12th எவ்வளோ மார்க் வாங்கியிருப்பேன், செய்ததெல்லாம் எழுதி வச்சுட்டு சொல்லுத அளவுக்கு எனக்கு ஒரு ஞாபக சக்தி மட்டும் இருந்திருந்தா நான் எப்படியா இருந்திருப்பேன் சொல்கிறேன். அப்படியே இது எதையுமே இந்த அறிக்கையே அவர் கவனிக்கல. பாருங்களேன், ஃபுல் இதில் பாருங்க, இந்த ஜெபத்தை அப்பா கேட்ட மாதிரியோ அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாதிரியோ ஒன்றுமே இல்லை. பாருங்க இந்த கதையில் அதை அவர் கவனிக்கவே இல்லை. இவன் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான், அவர் அதை கேட்கவே இல்லை. அவர் வேலைக்காரரை கூப்பிடுங்க, யாரங்க பிரியாணி ஆடு அடிங்க, வஸ்திரம் கொண்டு வாங்க, அவனுக்கு மோதிரம் கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அதில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார் அவர். சரி, ஏதோ ஒன்று வாழ்க்கையில் சரியில்லை, சாரி அப்படின்னு நம்ம சொல்கிறது ஓகே. ஆனால் வாரம் வாரம் ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப ஆண்டவரே அஞ்சாப்பு படிக்கும் போது இப்படித்தான், ஆண்டவரே ஏய் இன்னும் நீ அஞ்சாப்புல இருந்து இன்னும் வரவே இல்லையாடா, ஒரு பையனுடைய பெருசில ஆண்டவரே, லப்பரை ஆண்டவரே, ஓடுது பாருங்க அறிக்கை. ஏன்னா சொல்லிட்டார், நீ அறிக்கை செய்யாத ஏதோ ஒரு பாவம் இருக்கிறது, அதனால தான் அவன் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்ட்டு எதையாவது ஒன்று போட்டு விட்டுது பாருங்க. அவன் தேடி தேடி பார்க்கலாம், நல்லா தேடி பாருங்க, என்னதான் இருக்கும் என்னதான் இருக்கும் என்னதான் இருக்கும் அப்படின்ட்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில் பெரிய அறிக்கை பாவத்தை அறிக்கை செய்வதல்ல, இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்வது. ஆமென். வேதவசனம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் இருதயத்தில் விசுவாசித்து தேவன் அவரை மரித்தோருந்து எழுப்பினார் என்று உன் வாயினால் அறிக்கை செய், அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். சொல்ல போனா ரட்சிக்கப்படுறதுக்கு கன்ஃபஸ் யுவர் சின்னே இல்லை, கன்ஃபஸ் சேவியர். ரட்சகரை அறிக்கை செய், ரட்சிக்கப்படு. சாரி சொல்லனா சொல்லிக்கோ, ஆனா அதே பெருசா என்ன பண்ணிக்காத
வச்சுக்கிட்டு அதை ஹைலைட் பண்ணிட்டு இருக்காத அப்படிங்கிறதான் விஷயம் பாருங்க. இப்போ இதில் இப்போ என்ன சொன்னேன், இப்போ ஒன்று சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. இந்த ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு கும்பல் ஆடியன்ஸ், இப்போ இவங்கெல்லாம் இந்த கதை எப்படி போகும்னு நினச்சாங்கன்னா, இந்த பையன் வரவும் ஊரெல்லாம் சேர்ந்து அவனை என்ன பண்ணணும், இப்போ கல் எறிஞ்சு அவனை கொன்று அவனை தண்டிக்கணும். அப்படியே இருக்குது பழைய ஏற்பாட்டில். இந்த மாதிரி முரட்டாட்டம் பண்ணுற பையனை என்ன பண்ணணும், கல் எறிஞ்சு கொல்லணும். இதுதான் இருக்குது. இப்போ சொல்வார் பாரு அப்படின்னு பார்த்தா ஸ்டோரியே வேற மாதிரி போகுது. என்னங்க அந்த சீனே வரல, அந்த காட்சியே வரல அப்படின்னு இவங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்குது பாருங்க. ஏன்னா நான் இப்போ பாருங்க 20வது வசனம், எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது, எல்லாம் சொல்லுங்க, தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு. பையன் முதல்ல பார்க்கல, யார் தான் முதல்ல பார்க்கறா? அப்பா தான் பார்க்கறாரு. தூரத்தில் அவனை கண்டு மனதுருகி ஓடி. இது ஒவ்வொரு ஆக்ஷனும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆக்ஷனுங்க. இவன் தயங்கி தயங்கி வந்துட்டு இருக்கான், ஏத்துப்பாரா சேர்த்துப்பாரா அப்படின்ட்டு. ஆனால் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரா, ஓடி வரார். இந்த யூத இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இதிலே ஊர்லேயே பாருங்க, வயசானா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஓடுறதெல்லாம் கிடையாது. ஒரு வயதான ஆள் ஓடினா நம்ம வித்தியாசமாக தான் பார்ப்போம். என்ன இவர் ஓடுறாரு, ஒரு பெரியவர் ஏன் ஓடுறாருன்னு யோசிப்போம். அதுவும் அவங்க கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, கீழே வரைக்கும் அங்கி, பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் தூக்கிட்டு என்ன பண்ண முடியாது, ஓடவே முடியாது. அப்படியே தூக்கிட்டு ஓடுனா அவருடைய, அதாவது அது ஒரு நல்ல மரியாதையான ஒரு விஷயமாவே இருக்காது. ஆனாலும் பாருங்க, இதுதான் சிலுவை. அதாவது கடவுள் மனிதனை மீட்கிறதுக்கு தாம் மதிப்பு தாம் மரியாதைலாம் பார்க்கல. ஏன் புள்ள வருதுன்னு ஒடி போய் மனுஷனை கட்டி தூக்குறாரு. அதுதான் கடவுளுடைய அன்பாக அது இருக்கிறது. ஆமென். இன்னொரு கோணத்தில் இந்த கதையை நம்ம எப்படி பார்க்குறாங்கன்னா, இப்படி வர்ற பையனை கல்லெறிகிறதுக்காக ஒரு கும்பல் இருந்ததுன்னா அந்த கல் என் மேலே படட்டும்னு சொல்லிட்டு வேகமாக போய் அவனை கட்டி பிடிக்கிறார். ஆமென். நான் சொல்கிறேன், மனுஷன் மேலே வர வேண்டிய எல்லா ஆக்கினைகளையும் இப்படி தான் தேவன் கல்வாரியில் தன் மேலே சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆமென். இப்போ கல்லேறி தகப்பன் மேலே ஒருவேளை விழலாமே தவிர யார் மேலே விழாது, பிள்ளை மேலே விழாது. ஸோ மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஆமென். இவன் எவ்வளோ யோசித்துருக்கிறான், என்னை கூலிக்காரனா வச்சுப்பாரா அப்படின்னு யோசிச்சுட்டு வரான். ஆனால் அங்கே பார்த்தா அவருடைய கிருபை அளவில்லாததாக இருக்கிறது. என்னைக்கும் வாழ்க்கையில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, என்ன நீங்கள் யோசித்து பார்த்தாலும் நீங்கள் நினைக்கிறத விட அவருடைய கிருபை பெரிதாகவே இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய இமேஜினேஷன் பண்ணாலும் அவர் கிருபை அதை விட பெருசாக இருக்கிறத உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. ஆமென். ஸோ இப்போ பையன் வர்றான், அவனை அணைக்கிறார், முத்தம், அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். சாதாரணமாக இல்லை பாருங்க, மூஞ்சி கழுத்து உடம்பெல்லாம் ஒரு முத்த மலையினாலே தகப்பன் அவன் என்ன பண்ணுறான், நினைக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம், மோதிரம், பாதரட்சை, அவனுக்கான விருந்து, ஆடல் பாடல் எல்லாமே அவனுக்கு நடக்குது. இப்போ இந்த ஸ்டோரியில் என்னன்னா, இப்படி தன்னை விட்டு போன ஒரு பையன் திரும்ப வர்றதை குறித்து, அவனை ஏற்றுக்கொள்வதை குறித்து அப்பா தயாரா இருக்கிறாரு. யார் தான் தயாரா இல்லை? அங்க ஒரு குமாரன் இருக்கிறான், அவன் தயாரா இல்லை. இதைத்தான் இயேசு சொல்றாரு, இங்க பார்ப்பா, நானே ஏத்துக்கிறேன், ஆனா நீங்க என்ன பண்ண மாட்டேங்க, ஏத்துக்கவே மாட்டேங்க. ரிலீஜியன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்க. அதான் அடிக்கடி நான் சொல்றேன்ல, சாமியே வரம் கொடுக்குது, பூசாரி என்ன பண்ண மாட்டேங்காங்க, கொடுக்க மாட்டேங்காங்க, இடையில நின்று தடுத்துட்டு இருக்காங்க. தேவனே நினைக்கல, வாப்பா நான் ஏத்துக்கிறேங்கிறார். ஆனா இவங்க தான் உள்ள போந்து மனிதர்களை குற்றப்படுத்துறாங்க. ஸோ தேவன் அங்களை, அந்த அப்பா அவனை ஏத்துக்கிறதுல தான் ரொம்ப தீவிரமா இருக்கிறார் பாருங்க. ஆனாலும் இவனையும் கூப்பிடுறாரு, நீனும் உள்ள வான்னு கூப்பிடுறாரு. ஆனா இவன் என்ன பண்ண மாதிரி தெரியல, போற மாதிரியே தெரியல. அவன் பண்ண தப்பெல்லாம் சொல்லி காமிச்சிட்டு இருக்கிறான். 20வது வசனம் பாருங்க, வேசிகளிடத்தில் எல்லாம் தெரியுது பாருங்க இவனுக்கு.
வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாக இவன் வந்த உடனே அப்பா அவன் பாவத்தை பற்றி ஒன்றுமே பேசலை, அவன் குறைவை பற்றி ஒன்றுமே பேசலை. அவன் வரவை எதிர்நோக்கி அவனை ஏற்றுக்கொள்வதில் தீவிரமாக இருக்கிறார். இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். கோபம் பாருங்க அவனுக்கு. இவன் என்ன நினைக்கிறாங்க, இந்த 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 பரிசெயர் சதிசெயர்லாம் நாம ரொம்ப யோக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஸ்டோரியில் ஃபுல்லாக அவர் காட்டுறது என்னன்னா, அப்படி இல்லைப்பா, இந்த நீ சொல்றல பாவி கூட்டம், இவன் மனம் திரும்பி வந்துட்டான், ஆனால் நீ தான் இன்னும் என்னமா இருக்குத, மனம் திரும்பாம இருக்கிற. அப்போ நீ இதை விளங்கிக்கோ அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்குது பாருங்க. அந்த ஆடியன்ஸா இருந்துட்டு இருக்கிற மற்ற அந்த பாவிகள் இவங்களுக்கெல்லாம் இந்த கதையை கேட்கும் போது என்ன வருதுன்னா, பெரிய ஒரு நம்பிக்கை. ஆமென். கடவுள் என்னை கண்டுபிடிக்கிறார், கடவுள் என்னை குறித்து சந்தோஷமா இருக்கிறார், நான் தேவனிடத்தில் திரும்ப வரும்பொழுதும் எனக்கு அவர் வாழ்வையும் நம்பிக்கையும் அளிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஆமென். இந்த 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 3 கதைகளிலேயும் திரித்துவமே மனிதனை சேர்த்து கொள்ள, மனிதனை வாழ வைக்க, மனிதனுக்காக நிற்க ஒரு செயலை திரித்துவம் செய்கிறது. ஆமென், ஆமென். ஓ தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இந்த மாலை வேளையில் அப்பா உம்முடைய பிரசன்னத்தண்டை நாங்கள் வந்திருக்கிறோம். கண்டுபிடிக்கப்பட்ட உணர்வை உங்களுக்கு தர விரும்புகிறார். நீங்கள் தொலைந்து போனவர்கள் அல்ல, நீங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள். சந்தோஷப்படுறார், உங்களை பார்த்து சந்தோஷப்படுறார். தோளின் மேலே தூக்கி வச்சுக்கிறாரு, அப்படியே அணைத்து கொள்றார். அவனுக்கு வேற ஒன்றுமே பண்ணல. அவன் பண்ணி மேய்ச்சிட்டு வந்தானே அவன் எப்படி வந்திருப்பான், அவனுடைய உடைகளும் அவன் தெரிந்த விஷயம் எப்படி இருந்திருக்கும், அதை எதுவுமே அப்பா பார்க்கல. அப்படியே போய் அவனை அணைக்கிறார். அவர் அணைப்பு தான் அழுக்கை எல்லாம் நீக்குகிறது. அழுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் அணைக்கிறது இல்லை, அவர் அணைப்பை பெற பெற அழுக்குகள் போகிறது. ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. இந்த மாலை வேளையிலேயும் உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய கிருபையின் பெரும் வெள்ளத்தை நாங்கள் அனுபவிக்கும்படியாக நீங்க விரும்புறீங்க சுவாமி. எங்களுக்குள் ஒரு பாதுகாப்பின் உணர்வை நீங்க தர விரும்புறீங்க. எங்களுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்ய தயாருங்கிறத நாங்க பார்க்கிறோம். உங்க மரியாதை கூட நீங்க இழந்திருக்கீங்க. உங்க கௌரவத்தை எங்களுக்காக விட்டு கொடுத்திருக்கீங்க. துப்பப்படுவதற்கும் இகழப்படுவதற்கும் உங்களையும் நீங்க விட்டு கொடுத்திருக்கீங்க. என் பிள்ளைய தூக்குறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆண்டவரே, உங்களுடைய அன்பின் மிகுதியை நாங்கள் இன்னும் புரிந்து கொள்ளும்படி இந்த மாலையில எங்களுக்கு உதவி செய்யுங்க. ரே மஹாசோ ப்ரோகோலா ஷேகேலே பிரேகே தாராலாரா. எங்களை அணைக்கிற உங்களுடைய பிரசன்னத்திற்காக, எங்களை முத்தமிடுகிற உங்களுடைய பிரசன்னத்திற்காக, ஒருவேளை எங்கள் அறியாமையினாலும் உங்களை விட்டு தூரம் போனதுனால நாங்கள் இழந்து போயிருக்கிற விஷயத்தை கூட எங்களுக்கு திரும்ப கொடுக்கிற ஒரு தேவன் நீர் கர்த்தாவே. இழந்து போனதை தேடவும் கெட்டு போனதை ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தான். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற, இதை பார்க்கிற பிள்ளைகள், ஓ நான் வாழ்க்கையில் இவ்வளோ தூரமாக இருக்கிறேன்னா, இன்னைக்கு உங்களுடைய பிரசன்னத்தண்டை வருகிற பிள்ளைகள் மீண்டும் ஒரு நிறைவை பார்க்கட்டும், ஒரு அதிகாரத்தை அவர்கள் உணரட்டும், ஒரு பலனை அவர்கள் உணரட்டும். தாப்பனே, ஒரு புது கிருபை, ஒரு புது பலன் இயேசுவின் நாமத்தினாலே உங்க வாழ்க்கையில வரும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் அப்பா, இந்த நல்ல அண்ணன், என் தாயை போல் இருக்கும் பரிசுத்த ஆவி என்கிற இந்த குடும்பம் என்னை கொண்டாடுகிறது என்பதை இந்த மாலையில புரிந்து கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி. எங்களை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எங்க மேல சந்தோஷமா இருக்கிறீங்க, எங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டு இருக்கிறீங்க. ரஹானாமா ஷேகேரா பஹாசோ போரோகோ தாராலாரா. எங்களுக்காக விருந்துகளை ஆயத்தம் செய்றீங்க. ஆமென், ஆமென். எங்க மேல, எங்களுடைய வாழ்க்கையின் எங்க மேல குற்றங்களையும் குறைகளையும் பார்க்கிறவங்களுக்கு நடுவுல நீர் உங்க அன்பினால் எங்களை மூடுறீங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எங்களை கண்டிக்காத, எங்களை வெறுக்காத, எங்களை ஒருபோதும் தள்ளாத உங்க பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையில் அது எங்களை நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். மனசுல ஒரு பெரிய நிறைவை இந்த மாலையில நீங்க எங்களுக்கு கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம்.
ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ், உங்க அன்பு மேல, உங்க கிருபை மேல ஒரு பெரிய நம்பிக்கை எங்க இருதயங்களில் நீங்க உண்டு பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. எங்க மேல வந்து விழணுங்கிறது எல்லாம் உங்க மேல அது விழுந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இதுதான் உங்க இருதயம் சுவாமி. எங்களை கொண்டாடுகிற ஒரு அப்பாவாக நீங்க இருக்கிறீங்க. இது எங்கள் வாழ்வின் நிஜங்களாக மாறட்டும் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களுக்குள், அப்படின்னா நிஜங்களுக்குள், அந்த ரியாலிட்டிக்குள்ள அவர்களை நடத்துவார். இப்படி ஒரு அப்பா, இப்படி ஒரு தாய், இப்படி ஒரு மெய்ப்பர் எங்களுக்கு உண்டு என்கிற நிஜங்களில் நாங்கள் வாழ ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் உயர்ந்த நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு கொடுக்கிறவர்கள் கொடுக்கலாம். ஆன்லைன்ல ஆஃபரிங் நீங்க செலுத்த விரும்பினா நீங்க செலுத்தலாம். நேரில் செலுத்துறவர்கள்